அதுக்கு அடுத்ததான் செமினார் கண்டக்ட் பண்ணுறது லீடெக்ஸுங்கிறது சேலமில் அவங்க வந்து கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து லீடெக்ஸோடைய சிஇஓ. ஃபாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து ஃபாரக்ஸ் ஃபீல்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த செமினார் எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஜென்ரல் எல்லாருமே அது கொஸ்டின் இருக்கும், செமினார் நீங்கள் எது பண்ணியிருக்கீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ விற்கிறீங்களா, அதை வந்து இண்டிகேட்டர் விற்கிறீங்களான்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு தாட் இருக்கும். நாங்கள் எதையுமே ஒரு ப்ராடக்ட் எதுவுமே வந்து செல் பண்ண வரல, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டும் தான். ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய நாலேஜ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து மற்றபடி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து உங்கள்கிட்ட சேல் பண்ண போகிறதில்ல. எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ஜன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணால, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் பண்ண முடியும். அவேர்னஸ் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கோம் சார். ஏன்னா நம்ம இந்த செமினார் பொறுத்தவரையிலும் பேசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்னன்னா ஃபாரக்ஸ்னால் என்ன, அதுக்கு ஃபீச்சர்ஸ் என்ன பண்ண மற்ற மார்க்கெட் மாதிரி வந்து ஸோ நான் மற்ற மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அந்த மார்க்கெட் பண்ணாமல் இந்த மார்க்கெட் பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன ஃபீச்சர் இருக்கும் இல்லைங்களா. நான் ஒரு மார்க்கெட் பண்ணிட்டு இருந்து அடுத்த மார்க்கெட் நான் போனோம்னா ஃபீச்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபாரக்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து என்ன ஜெனரல் ட்ரேடிங்கில் நான் என்ன பண்ணுறேன் சார், கேபிட்டல் போகிறோம், கேபிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும். டைரக்ட் தான் மார்க்கெட் மட்டும் வெளியில் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லாஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படிங்காம நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கலாம். ஸோ அந்த கேபிட்டல் லாஸ் ஆகாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், ஸோ கேபிட்டல் லாஸ் ஆகாமல் மட்டும் வச்சு நம்ம இருக்கணும் போதுமா, ஒரு சின்ன ப்ராஃபிட் மந்த்லி நமக்கு வேணும். ஸோ அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன வழி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். அது அந்த செமினாரோட மோட்டோ. சரிங்க சார், நெக்ஸ்ட் செமினார் போகலாம் இல்லைங்களா. வணிகை தான் ஆன்லைனில் பண்ணக்கூடியது, கையில் எதுவுமே ப்ராடக்ட் பண்ண போகிறதில்ல. ஷேர் ட்ரேடிங் தெரியுங்களா உங்களுக்கு, ஐடியா இருக்கா சார்? சார் ஒன்றும் இல்லை, ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா ஆன்லைனில், ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து ஆன்லைனில் வாங்கி விற்கிற மாதிரி மற்ற நாட்டுடைய கரன்சி செக்ஷன் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு எது தெரியாமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேசிக் உங்களுக்கு இன்ட்ரோ போகும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்னது போல நான் இந்த செமினாரில் என்னென்ன கவர் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக ஃபாரக்ஸ் தெரியாமல் வந்திருந்தாலும் சரி, தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஃபாரக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதுக்கு அடுத்தது ஏன் இந்த மார்க்கெட் நான் பண்ணணும், சப்போஸ் நான் அடுத்த மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த மார்க்கெட்லேயே நல்லா ப்ராஃபிட் வந்துருக்கு, ஏன் இந்த மார்க்கெட் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீச்சர். அதுக்கு அடுத்ததான் இதில் எப்படி வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், ஒரு ரெகுலரான இன்கமாக அதில் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். வாட் இஸ் ஃபாரக்ஸ் அப்படிங்கிற முன்னாடி சொன்னது போல ஜஸ்ட் இதில் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோதான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபாரக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா மோஸ்ட்லி ஐடியா இருக்கும். நான் இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகிறோம்னா இல்லை, அமெரிக்கா போகிறோம்னா இந்தியன் கரன்சி கொண்டு போய் அமெரிக்காவில் என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுங்களா, அதாவது ப்ராடக்ட் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியுங்களா, பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஏர்போர்ட்டில் போகும்போது அங்கே போய் லேண்ட் ஆகிட்டோம், ஏதோ ஒரு வகையில் கரன்சி அமெரிக்கன் லோக்கல் கரன்சி வாங்க போகிறோம். லோக்கல் கரன்சி வாங்குறோம் அப்படின்னா டெய்லி ஒரே ப்ரைஸ் இருக்குமா மார்க்கெட்டில், டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த ஆன்லைன் மார்க்கெட்டில் தான் வந்து நம்மளுடைய ஃப்ளக்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இது வந்து பிசிக்கலாக பண்ணக்கூடிய சேம் விஷயத்தை நம்ம வந்து ஆன்லைனில் பண்ண போகிறோம். ஆன்லைனில் ஒரு கரன்சி வாங்கி இன்னொரு கரன்சி விற்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கு, ஈரோன்னு ஒரு கரன்சி இருக்கு. ஈரோ ஒரு இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸ், இப்போ கரண்ட் ப்ரைஸ் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ப்ரைஸ் மட்டும்தான். ஒரு ஈரோ நான் வாங்கணும் அப்படின்னா $1 18 சென்ட் வந்து நான் கொடுத்து தான் வாங்க முடியும். நம்ம இந்தியாவுடைய கரன்சியில் பைசா சொல்கிற மாதிரி டாலரில் சென்ட்னு சொல்லுவோம். $1 18 சென்ட் கொடுத்தா தான் $1 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் இதுதான். இந்த ஃப்ளக்சுவேஷன் டெய்லி நடக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனில் ப்ராஃபிட் பண்ணக்கூடியது தான் ஃபாரக்ஸ். நெக்ஸ்ட் அதே நான் $1 சேல் பண்ணணும் அப்படின்னா அது $1 ஆக்சுவலாக 0.847 இதுதான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். ஸோ ஃபாரக்ஸ் மார்க்கெட்டை ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லுவோம். வேர்ல்டு ஸ்பாட் மார்க்கெட் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன? ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பொருளுடைய பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், எவரி செகண்ட் சேஞ்ச் ஆகிடும், ஒரு கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னா ஃபிசிக்கலாக நான் கோல்டு வாங்குறேன்னா ஆக்சுவலாக ஆன்லைன் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஃபிசிக்கலாக இங்கே வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, ஒரு நாளைக்கு 2 டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. காலைல 9 மணிக்கு ஒரு டைம், ஈவினிங் 5 மணிக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி டெய்லி அதாவது எவரி செகண்ட்ஸ் மாறாது. பட் லைவ் மார்க்கெட்டில் ஒரு 24 ஹவர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் இருக்காது. ஈவன் சாட்டர்டே சண்டே வந்து ப்ரைஸ் வேரி ஆகும்,
மார்க்கெட் இல்லை, ட்ரேடிங் டேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அதிகமான அளவு சேஞ்ச் ஆகுது. அந்த சின்ன சேஞ்சஸ் தான் உங்களுக்கு மண்டேல இம்பாக்ட் பண்ணும். மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சின்ன லெவலில் அதிகமாகவோ அது கம்மியாகவோ உங்களுக்கு இருக்கும். அப்போ ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னா உலகத்திலேயே ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லக்கூடியது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும்தான். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா கரன்சி பண்ணுவாங்க, கோல்டு சில்வர் எல்லா நாட்டுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லுவோம், எஃப்எக்ஸ்னு சொல்லுவாங்க. கரன்சி நம்ம இதில் ட்ரேட் பண்றோம்னா கரன்சி மார்க்கெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்ல முன்னாடி சொன்ன போல கரன்சி வாங்கி விற்க போறோம், அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கரன்சி எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம் பண்றாங்க? கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லா நாட்டோட ரிசர்வ் பேங்க் சேஞ்ச் பண்ணுதுங்களா கரன்சி? நான் எனக்கு ஒரு டாலர் வேணும், நான் பேங்க்ல எனக்கு கொடுக்குறாங்க கேட்க, நான் ஏதோ ஒரு பேங்க்ல போய் டாலர் வாங்குறேன், அந்த டாலர் ஆக்சுவலா யார் கொடுக்குறான்? ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து அவங்க வாங்கி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. நெக்ஸ்டா அதே போல இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு கான்செப்ட் எப்போ வந்தது? கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண சார், அதுக்கு ஏன் ஒரு பிரைஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க? நீங்க முன்னாடி ராஜாக்கள் காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ராஜாக்கள் காலத்துல பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஜஸ்ட் ஏதோ ஒரு நாட்டுல போய் ஒரு பொருளை கொடுத்துட்டு அவன் நாட்டுல என்ன விளையுதோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அதை அவங்கள்ட்ட வாங்கிக்கணும், அதை அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துருக்கணும். ஸோ அது பண்டமாற்று முறையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஏதோ ஒரு வணிகமா மாத்தினாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி வணிகமா மாத்தினாங்க. வணிகமா மாற்றும் பொழுது முன்னாடி தங்கமோ அல்லது வேற ஏதோ கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கரன்சி, ஒவ்வொரு நாட்டுக்கும் கரன்சி வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து கரன்சி கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப அந்த கரன்சி கொடுத்து வாங்கும் பொழுது ஒரே மாதிரி அதுதான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த கரன்சி வச்சு வந்து பிசினஸ் அதை எக்கனாமிக்கலா வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதோடைய பிரைஸ் வந்து என்ன ஆரம்பிச்சுன்னா மாற ஆரம்பிச்சு. ஸோ அந்த பிரைஸ் மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க இந்த இதை வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னு அமெரிக்கா போறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு வெளிநாடுக்கே போறோம் அப்படின்னீங்கன்னா அங்க லோக்கல் கரன்சி போய் வாங்கிட்டு அங்க லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றதுக்கான ஒரு இதுதான் வந்து பேங்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்ததா கார்பரேட் கம்பெனில அதனால பண்ணாங்க சார். கார்பரேட் கம்பெனிலாம் பண்றாங்க, இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய கரன்சிஸ் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு நான் ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா அந்த நாட்டுடைய கரன்சி தான் வந்து அதோடைய மதிப்பு கொடுப்பாங்க, பொருளுடைய மதிப்பு. ஸோ அதை என்ன பண்ணணும், நான் என்னுடைய கரன்சி மாற்றணும் போது அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கொண்டு போய் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர், மியூச்சுவல் ஃபண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் சேம் அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பெரிய கார்பரேட் வந்து பண்ணக்கூடியது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். நெக்ஸ்டா இருக்கக்கூடியது நாம ஆக்சுவலா ரீட்டைல் ட்ரேடர். ரீட்டைல் ட்ரேடரும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது ஆல்மோஸ்ட் ஒரு 1970 ரேஞ்சில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மளால வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பேங்கிங் பண்றாங்க, கார்பரேட் கம்பெனிஸ் பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். ஸோ ஃபண்ட் வந்து யார் யார் கையிலலாம் ஹோல்ட் ஆயிருக்கோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரே மார்க்கெட் இந்த மார்க்கெட் தான். சப்போஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈக்விட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, ஈக்விட்டியில யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க தெரியுங்களா சார்? பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல சும்மா ஒரு சின்ன ஐடியா. இன்வெஸ்டர் பண்ணுவோம் சார், இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா கார்ப்பரேட்ஸ், எல்ஐசி மாதிரி அவ்வளோ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு பெரிய ஃபண்ட் வரதுக்கான வாய்ப்பு நாங்கள் ஏதாவது வர்த்தகம் தான் அந்த ட்ரேட்னு சொல்லுவோம். நான் கடையில் போய் ஒரு பேனா வாங்குறேன் அப்படின்னா அது ட்ரேட் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், 10 ரூபா பணத்தை கொடுத்துட்டு தான் பேனா என்னால் வாங்கிட்டு வர முடியும், கரெக்டுங்களா? அதுதான் வர்த்தகம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க, ஒரு 10,000 நம்ம கொடுத்துட்டு இன்னொரு ஷேர் நம்ம வாங்கணும் இல்லைங்களா? திரும்ப நம்ம சேல் பண்ணோம்னா நம்ம பணமும் மாறுது. ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு பொருளை நம்ம வந்து வாங்க போறது இல்லை, ஒரு நாட்டுடைய பணத்தை வாங்குறோம் சார். இப்போ ஒரு நாட்டுடைய பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாட்டுடைய பணத்தை இங்கே வாங்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஎன்ஆர் வச்சு சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக புரியும். நம்ம ஜெனரல் மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னீங்கன்னா ஒரு யூஎஸ்டி டாலர் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் சார்? 74 ரூபா கொடுக்கணும், கரெக்டுங்களா? நம்ம ஒரு கரன்சி வாங்குறது, ஒரு நாட்டுடைய கரன்சி வாங்குறதுக்கு, ஒரு டாலர் வாங்குறதுக்கு
74 ரூபா கொடுத்துட்டு ஒரு டாலர் வாங்குறோம். அதுதான் ஆக்சுவலா நான் காட்டுறது. அல்லது நான் ஒரு யூஎஸ் டாலர் சேல் பண்ணணும் அப்படின்னா 74 ரூபா நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இதுதான் நம்ம ட்ரேட்னு சொல்றோம். இப்போ ஒரு கரன்சி நாம வந்து என்ன பண்றோம், 74 ரூபா கொடுத்துட்டு ஒரு டாலர் வாங்குறோம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலர் செல் பண்றோம் அப்படின்னா 74 ரூபா கிடைக்கும். அப்ப ட்ரேட் அப்படின்னா போத் பை அண்ட் செல் ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறது பேர் தான் இந்த ட்ரேட்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலயுமே வந்து நாம அந்த ஜெனரலா மற்ற இடத்துல நம்ம இது பண்றது யோசிக்கிறது இல்ல. ஒரு டாலர் சரி ஒரு பேனா வாங்கணும், ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தது மட்டும் தான் சொல்ற மாதிரி நம்ம கொடுத்தது என்னைக்குமே நம்ம சொன்னது ஆக்சுவலா. ஸோ ட்ரேட் அப்படின்னா போத் பை அண்ட் செல் ரெண்டு சேர்ந்து நடக்கிறது பேர் தான் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், இதுல எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படிங்கறத நாம பார்ப்போம். இந்த மார்க்கெட்ல இதுல எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க்கெட்ல 74 ரூபாய் இருக்கு, 74 ரூபாய் மார்க்கெட்டுக்கு பிரைஸ் ஏற போகுது அப்படின்னு நான் போய் என்ன பண்ணிருக்கேன், மார்க்கெட்ல ஆக்சுவலா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1000 குவாண்டிட்டி எக்ஸாம்பிள் 1000 குவாண்டிட்டி டாலர் வந்து பார்த்தா பை பண்ணிட்டேன். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிட்டேன். எனக்கு இப்போ 74 ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட் போதும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம், சரி ஓகே அடுத்து இன்னொரு டவுட் வரலாம், இந்த கரன்சி நான் யார்கிட்ட வாங்குறதுன்னு தோணும் இல்லைங்களா. ஏன்னா பிசிக்கல் தான் நமக்கு தெரியும், ஜென்ரலா பிசிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கே ஒரு எக்ஸ்சேஞ்சர் போய் வாங்கிட்டு வரோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்சர் யாருமே வாங்க போறது இல்லை, டைரக்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் வாங்க போறோம் சார். ஏன்னா எல்லா நாட்டோடைய ரிசர்வ் பேங்க் சேர்ந்து செயின் லிங்க் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல டைரக்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் வாங்க போறோம். பையில கொடுத்தா அடுத்த சைடே நமக்கு வந்து பை ஆகும், அது யாருக்கிட்ட வந்தது யாருக்கும் தெரியாது ஆக்சுவலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் ஈஸின்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக்கலி கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ எல்லாமே வந்து சிஸ்டம் தான், சர்வர் மூலமா தான் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. நான் இந்த இடத்துல வாங்கிட்டேன், 74 ரூபா மார்க்கெட்ல வந்துருச்சு, எனக்கு ப்ராஃபிட் போதும் நான் நினைக்கிறேன். என்ன பண்ண போறேன், நான் மார்க்கெட்ல வந்து செல் பண்ண போறேன். யூஎஸ்டி ஐஎன்ஆர் செல் பண்ண போறேன். செல் பண்ணனா அடுத்த சைடே செல் ஆயிடும். எனக்கு ஒரு டாலருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் சார்? என்கிட்ட 4 ரூபா ப்ராஃபிட்டுங்களா? டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ வாங்கிடுறேன், 4000 குவான்டிட்டி வாங்கிடுறேன். ஸோ எனக்கு வந்து டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் சார்? 4000 ரூபா. 4000 ரூபா ப்ராஃபிட் இல்லைங்களா? ஜஸ்ட் இந்த மார்க்கெட்ல என்ன பண்ண போறோம், எனக்கு மார்க்கெட்ல ரேட் ஒரு கரன்சியோட வேல்யூ ஏற போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வாங்கிடுவேன். வாங்கிட்டோம் அப்படின்னீங்கன்னாக்கா ப்ராஃபிட் ஜஸ்ட் அந்த மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க செல் பண்ணிடலாம். செல் பண்ணோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஃபிட் இந்த ஒரு 4000 ப்ராஃபிட் இமீடியட்டா க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். சார் அது மந்த்லி $1000 பே பண்ணுங்க. ஆமா, $4000 தான் ஒரு ப்ராஃபிட். இல்ல அது நெட் ப்ராஃபிட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் தான் சொல்லியிருக்கேன். என்ன ப்ராஃபிட்? ஆமா, ஒரு டாலருக்கு 4 ரூபீஸ். 4 ரூபீஸ் அப்ப 4000 தான் கிடைக்கும். ஆமா, 4000 ரூபாய். அப்ப நீங்க 1000 தான் நம்ம வாங்குறோம். ரூபாய் கொடுத்தா 74 ரூபாய் கொடுத்து நான் ஒரு சார் நான் சொல்றேன் 70 ரூபாய் கொடுத்தா 1000. சார் நான் சொல்றேன் சார். ஒரு டாலர் சார் நான் சொல்றதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு டாலருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் சார் நமக்கு? 4 ரூபீஸா? 4 ரூபீஸ் தானே. நான் வாங்குனது எவ்வளவு சார்? $1000. 1000 into 4 4000 ரூபீஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா. கரெக்ட்டுங்களா? ஒரு டாலருக்கு 4 ரூபாய் தான் எனக்கு ப்ராஃபிட். 4 டாலர் நான் என்னோட ட்ரேடிங் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கரன்சி ஃபாரெக்ஸ் அப்படின்னா இதான் சார் ஆக்சுவலா. ஃபாரெக்ஸ் அப்படின்னா வாங்க போறோம். சோ அதுல வரக்கூடிய தான் இது சொன்னேன். இதுதான் வந்து ட்ரேட்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னாக்க வேர்ல்டுல எல்லா நாட்டோட ரிசர்வ் பேங்க்ஸ் ஆக்சுவலா பண்றாங்க. அதுல வந்து கமர்ஷியல் கம்பெனிஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் சொல்லுவோம். அதான் பெரிய பெரிய ஃபண்ட் வச்சிருக்கவங்க. மோஸ்ட்லி வருஷம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஜேபி மார்கன், கோல்டன் சாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல ரீட் பண்ணிருந்தீங்க, அவங்க பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நான் சொன்னது போல ஒரு கரன்சியை வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ்ல வாங்குறோம். ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மார்க்கெட்ல போகும்போது நம்ம சேல் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை இன்ட்டு நம்ம என்ன குவான்டிட்டி வந்து வாங்குறோமோ அதாவது மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராஃபிட் தான் நம்மளுடைய ப்ராஃபிட். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னா பேசிக் மட்டும் புரிஞ்சிருக்குங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் சொல்றேன். அது ஏன்னா கடைசியில வந்து கொஸ்டினரி செக்ஷன் சொல்லிட்டு ஒரு இருக்கு. காமன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசியில கொஸ்டினரி செக்ஷன்ஸ்ல பாத்துக்கலாம். அதுக்கடுத்து அந்த ஸ்லைட்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடியதுல அல்லது போயிட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க அப்பைக்கு கேளுங்க, அதை கிளியர் பண்ணிடுறோம். இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னங்கக்கூடிய பேசிக்ஸ் வந்து சொல்லியிருக்கோம்.
இதுல ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்களா சார்? கிளியர். கிளியர். நெக்ஸ்ட் ஏன் இந்த மார்க்கெட் நான் பண்ணணும், இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். நான் மற்ற மார்க்கெட் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டோட M6 பண்ணிட்டு இருப்பேன். அப்போ மற்ற மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டுல இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக் மார்க்கெட் எது? நியூயார்க் வந்து இது வரும் சார். நியூயார்க் டவு ஜோன்ஸ் ஆக்சுவலா வரும். ஆல் ஸ்ட்ரீட். சார் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஓகேங்களா, இதுல ஒரு நாளைக்கு எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது $50.66 பில்லியன் டர்ன் ஓவர் ஆகுது. ஒரு நாளைக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ளார $50.64 பில்லியன் வந்து டர்ன் ஓவர் ஆகுது. அதுக்கு அடுத்ததா நாஸ்டாக் மார்க்கெட், அதுவும் யூஎஸ்ஏ தான், $39.40 பில்லியன் வந்து டர்ன் ஓவர் ஆகுது. சரி, இந்த மார்க்கெட்ல இந்தியாவோட பிளேஸ் என்ன இருக்கு தெரியுங்களா? ப்ரீவியஸ் வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து 8 வரலும் வந்து 8 வரலும் வந்துட்டு இப்ப கரண்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கு. ஓகே, இதுதான் சார். அதுக்கு அடுத்து லண்டன் வரும், நெக்ஸ்ட் ஜப்பான் வந்து 4th பிளேஸ்ல வரும், 5th பிளேஸ்ல சைனா மார்க்கெட். இதுதான் டாப் மோஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வால்யூம்க்காக. அதுக்கு அடுத்ததுல பார்க்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல பார்க்கும்போது $7.3 ட்ரில்லியன் டர்ன் ஓவர் ஆகுது. ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டை இதையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க பாருங்க மோர் தென் 200 டைம்ஸ் மேலே வரும். ஆக்சுவலா இன்னைக்கு கரண்ட் பிரகாரம் ஆக்சுவலா 2006 ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் இது வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விடுவாங்க. 2006 பிரகாரம் $7.3 ட்ரில்லியன் ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் ஆகுது. இங்க பாருங்க, அதே வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. எதனால வந்து இந்த மார்க்கெட்ல மட்டும் இவ்வளவு வால்யூம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு? நீங்க பாருங்க, கம்பேரிசன் பண்ணுங்க 2004ல 1.9 ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 2 ட்ரில்லியன் பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் கேட்கலாம் ஆக்சுவலா, நீங்க இந்த மார்க்கெட்ல மட்டும் ஏன் இவ்வளவு வால்யூம் டர்ன் ஆகுது? இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டிலயோ அல்லது பாம்பே எக்ஸ்சேஞ்சிலயோ யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க? இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க சார்? இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் பண்றோம். நம்ம முன்னாடி பண்ணோம் சொன்னா ரீட்டைல் ட்ரேடர் பண்றோம். மீறி போனா வந்து அந்த எல்ஐசி மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணக்கூடியவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் ஏதாவது இன்வால்வ் ஆகுது அந்த மார்க்கெட்ல? பேங்க் ஏதாவது எதுவும் இதாகல ஆக்சுவலா. ஸோ ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இருக்கிற எல்லா நாட்டோடைய பேங்க் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இந்த மார்க்கெட்ல தான் நடக்குது. ஸோ அதனால அது மட்டும் இல்லை, வேர்ல்டு காமன் மார்க்கெட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே தனித்தனி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். இந்தியாவுக்கு இருக்கும், அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தா நான் முன்னாடி சொன்னது போல நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, இங்கிலாந்து ஒன்று இருக்கும், தனித்தனி நாட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். பட் வேர்ல்டு வைடா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது காமன் தான். இந்த மார்க்கெட் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கண்டினியூவா ரன் ஆகிட்டு ஒரு மார்க்கெட் ஆக்சுவலா. அடுத்ததா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல போய் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அட்வான்டேஜஸ் நான் முன்னாடியே சொல்லி நீங்க ஆக்சுவலா கேட்டீங்களா, கான்ட்ராக்ட் இருக்கா, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் நான் பண்ணுவேன், ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கும் ஃபாரெக்ஸ்ல இருக்கிறது ஒரு சின்ன இந்த அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்ல, ஈவன் M6 சரி, எல்லா மார்க்கெட்டும் சரி. ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளவு நேரம் ரன் ஆகுது சார் நமக்கு? 8 hours கரெக்ட்டுங்களா? M6 எவ்வளவு நேரம் ரன் ஆகும்? நைட் 11:30க்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். 10க்கு ஸ்டார்ட் ஆகி ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு க்ளோஸ் ஆயிடும். கரன்சி மார்க்கெட் 5 o'clock க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் ஆக்சுவலா 24 hours நான் சொல்லியிருக்கேன். 24 hours இருக்கிறதுல ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா? நான் ஃபில் பண்ணலாமா சார் ஃபீச்சரா? ஓகே, கரெக்ட். நான் 24 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன டைம் கன்வீனியன்ட் டைம் இருக்கோ அந்த டைம்ல நான் ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் நான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணா என்ன டைம்ல பண்ண முடியும்? ஆபீஸ் ஹவர்ஸ் தான் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? நான் ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கேன், ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன், நான் ப்ரொஃபஷன் பார்த்துட்டே நான் ட்ரேட் பண்ண முடியுங்களா? கம்பெனில எனக்கு அலோவ் பண்ணாங்களா? அதாவது பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறோம், சப்போஸ் நான் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு சேலரி வந்துட்டு இருக்கு, அந்த சேலரி 10ல் நான் வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் சப்போஸ் ஒரு ஆன்லைன் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் ஏதோ சூஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த டைமில் அதை பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எனி டைம் நான் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டோட ஈக்விட்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பொசிஷன் வச்சிருக்கவங்களா அது பெருசாக ஃபீல் பண்ணிக்கிறேன். இல்லை, கான்ட்ராக்டுங்கிறத இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. ஜம்ப் அப் ஜம்ப் டவுன் இருக்கா?
பொசிஷன் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஃபேக்டர் இருக்கும். என்ன சார் ட்ரிகர் ஆக ஆக்சுவலாக என்ன ப்ரைஸில் ட்ரிகர் ஆகும்? ஓப்பனர் ப்ரைஸில் தான் ட்ரிகர் ஆக முடியும். நான் ஆக்சுவலாக கொடுத்துருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா எனக்கு லாஸ் ஆனிச்சுனே போதும், எக்ஸிட் ஆகி வெளில வந்து கொடுத்துருப்போம். மார்க்கெட் ஒரு 50 ரூபா டிஃபரன்ஸில் போய் ஓப்பன் ஆகும். அடுத்து நீங்கள் ஆப்போசிட்டாக என்ன நடக்கும்? ஓப்பன் ஆஃப் பிரைஸ்ல ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஒரு 50 ரூபாய் எனக்கு லாஸ் தான் கவர் ஆகும். இதே 24 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து லைவ்ல தான் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு அந்த ஜம்ப் அப் ஜம்ப் இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 5 ரூபாயில எனக்கு வந்து மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகி வெளில வந்துடுவேன். கரெக்டுங்களா? அப்போ 24 ஹவர்ஸ் இருக்கிறதுனால கண்டினியூ மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கிறதுனால நான் என்ன ஸ்டாப் லாஸ் பிரைஸ் கொடுத்துருக்கணும் அதே பிரைஸ்ல மார்க்கெட்ல இருந்து என்னால் எக்ஸிட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு கன்வீனியன்ட் டைம்ல என்னால் ட்ரேட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? சார் நம்ம மார்க்கெட்டும் 5 o'clock மேல ஓபன் ஆகி 11:30 வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு சார் ஃபியூச்சர். சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல ட்ரேட் பண்ண முடியுங்களா? அது பண்ண முடியும். ட்ரேட் பண்ண முடியாது. பிரைஸ் உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நாம பிரைஸ் மூவ் ஆயிட்டு என்ன சார் பண்றது? நான் ட்ரேட் போட்டு வச்சிருக்கிறேன். ட்ரேட் எனக்கு வந்து எக்ஸிட் ஆகி வெளில வரல. நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணணும் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிரைஸ் மட்டும் நான் பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்? மீறி போனா நீங்க பார்த்துட்டு ஆப்போசிட்டா பண்ணுச்சுன்னா நைட் தூங்க முடியாது. அது வாட்ச் லிஸ்ட் அதை மட்டும் தான் பண்ண முடியும் சார். இட் கேன் பி kept on watch list no that எந்த அளவுக்கு மேல போகும் எந்த அளவுக்கு கீழே போகும் அது வாட்ச் லிஸ்ட் வச்சிடலாம். price list is moving up and down. Okay. But we cannot able to trade it. But we can kept on watch list. ஓகேங்களா? அடுத்த நாள் நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ற மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்க பொசிஷன்ல நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா இல்ல. சப்போஸ் நீங்க சொல்றது இன்ட்ராடே பண்றீங்கல பொசிஷன்ல இல்லாத டைம்ல நீங்க சொல்றீங்க. வாட்ச் பண்றீங்க அடுத்த நாள் நீங்க வந்து எங்க நம்ம எடுக்கலாம் என்ட்ரி எங்க என்ட்ரி ஆகலாம் அதை எங்க எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பொசிஷன் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. பொசிஷன் ப்ரீவியஸ் டே வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணானத பொசிஷன் எல்லாம் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ அத உங்களால எக்ஸிட் ஆகி வெளில வர முடியாது. அத நான் சொல்லிக்கிறேன். சோ 24 ஹவர்ஸ் இருக்கும்போது நான் என்ன ஃபீச்சரா சொல்ல வரேன்னா உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆனிச்சு நமக்கு ஆப்போசிட்டா போச்சு நான் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ட்ரேட் பண்றேன். ஸ்டாப் லாஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்து ட்ரேட் பண்றேன். எனக்கு ட்ரேட் எனக்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருந்தா என்ன பண்ணும்? நான் கொடுத்துறக்கூடிய ஸ்டாப் லாஸ் பிரைஸ்ல மார்க்கெட் எக்ஸிட் ஆகி வெளியில வந்துடும். சப்போஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல இருக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் எனக்கு எங்க மார்க்கெட் ஜம்ப் டவுன் எங்க ஓபன் ஆகும் அந்த பிரைஸ்ல போய் தான் எனக்கு வந்து ட்ரேட் வந்து கட் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். கரெக்ட்டா? அதான் சொல்றேன். நெக்ஸ்ட் மோஸ்ட் லிக்விட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சொல்றேன். நான் இதுதான் முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த மார்க்கெட்ல 7.3 ட்ரில்லியன் டாலர் டர்ன் ஆகுது. மற்ற மார்க்கெட்ல கம்மியாகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஃபினான்ஷியல் அதாவது லிக்விடிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்ன ஃபீச்சரா இருக்குது? என்ன சார்? எப்போ வேணா எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி வரும். இல்லை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்கிறத விட நீங்க ட்ரேட் கிடைச்ச நீங்க எக்ஸிக்யூட் பண்ண பிரைஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல விழுந்துருக்குங்களா உங்களுக்கு எல்லா டைமும்? ஒரு ட்ரேட் ஒரு பிரைஸ்ல நீங்க கேக்குறீங்க அதே பிரைஸ்ல உங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ M6லயோ உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் ஆகுதா? இல்ல. நார்மல் மூவிங் ஹவர்ஸ்ல மேபி உங்களுக்கு கேட்ட பிரைஸ்ல கிடைச்சிடும். ஓகேங்களா? பட் ஹையர் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஏதாவது நியூஸ் ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன நடக்கும்? அது ஓபன்ல தான் சார் மார்க்கெட் வந்து பார்த்தா ஒரு பெரிய நீங்க ஒரு பிரைஸ்ல கேட்பீங்க மார்க்கெட் வேற எங்கோ ஒரு பிரைஸ்ல போய் எக்ஸிக்யூட் ஆகுது ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல ஓபன் ஆகும். கரெக்ட்டுங்களா சார்? சோ அது எதனால உங்களுக்கு அதனால அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல போய் ஓபன் ஆகுது? வேற ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்கறத விட சார் கரெக்ட்டா சொல்லுங்க. நீங்க பெர்ஃபார்மன்ஸ்னா எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? அந்த மார்க்கெட்ல நிறைய ட்ரேட் ஆகுது. அந்த ஸ்டாக்ல அந்த ஷேர்ல வந்து நிறைய ட்ரேட் ஆகுது அப்படினா நம்ம கேட்ட பிரைஸ்ல கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? அந்த ரிசல்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அந்த மார்க் அந்த ஷேரோட ப்ளஸ் ஆர் மைனஸ் அது நான் பாசிட்டிவா இருந்தா மேல போகும் நெகட்டிவா இருந்தா கீழ போகும் இல்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு டே போயிடும். இல்ல நான் மார்க்கெட் மேல போகுது கீழ வருது நான் சொல்ல வரேன் சார். நான் என்ன கேக்குறேன்னா நான் இப்போ ஒரு பிரைஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் நீங்க 10 ரூபாயில இருக்கு நான் 11 ரூபாயில வேணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்றேங்க. ஹையர் வாலட்டிலிட்டி நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நியூஸ் ஹவர்ஸ்ல ஃபாஸ்டா மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு மேல போகுது கீழ போகுது. நான் இப்போ ஒரு பிரைஸ்ல கேக்குறேன்னா அதே பிரைஸ்ல நீங்க எக்ஸிட் ஆகுதா? சம் ஜம்ப் ஏன்னா வேற ஒரு பிரைஸ்ல போய் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்காது. யாருமே செல் பண்றது ஆப்ஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. சோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸ்டாக் மார்க்கெட்டோ அது வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களும் ட்ரேடர்ஸ் ஆக்சுவலா சொல்லப்போனா நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் சொன்ன மாதிரி அவங்கள வேணா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நாம ட்ரேடருக்குள்ள தான் அடிச்சுக்கணும். ஒருத்தர் செல் பண்ணாதான் இன்னொருத்தர் வாங்க முடியும். யாருமே செல் பண்ணல எல்லாருமே பை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா பிரைஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா? எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹையர் லிக்விடிட்டி இருக்கு. ஹையர் லிக்விடிட்டி இருக்கும்போது என்ன பிரைஸ்ல கேட்குங்க எக்ஸாக்டான பிரைஸ்ல கேட்கணும் அதே பிரைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஜம்ப் அப்ங்கிறது உங்களுக்கு பெருசா இருக்காது. நீங்க போட்டீங்க ஒரு கண்ணாபின்னா ஒரு பெரிய பிரைஸ்ல போய் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அதை ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி சொன்னது போல நிறைய லிக்விடிட்டி அந்த மார்க்கெட்ல இருக்கு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேடர் நீங்கள் ஒரு இடத்துல கேட்குறீங்க அந்த ப்ரைஸில் உங்களுக்கு ட்ரேடர் யாருமே கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் பேங்க் சொல்லுவோம், அவங்க தான் ஆக்சுவலாக லிக்விடிட்டி ப்ரொவைடர் சொல்லுவோம். ஸோ உங்கள் பேங்க் வந்து என்னன்னா அதே ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கொடுத்துருவாங்க, டீல் கொடுத்துருவாங்க. மற்றபடி இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ட்ரேடர் செல் பண்ணாதான் தான் நம்ம வாங்க முடியும். மற்றபடி இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு நம்ம ட்ரேடர் அந்த பொசிஷனில் யாருமே இல்லை, அந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து டீல் வந்து ஓப்பன் ஆயிடும், இமீடியட்டாக ஓப்பன் ஆயிடும். ஸோ இது ஒரு ஃபீச்சர். அதுக்கு அடுத்தது இது வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் சார். ஈவன் அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். டூல் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நீங்கள் முன்னாடி கூட கேட்டிங்க நினைக்கிறேன், ப்ரோக்கரேஜ் பற்றிலாம் கேட்டிங்க. ஆக்சுவலாக ட்ரேடிங் ஃபீல்டில் ஆக்சுவலாக ஜென்ரலாக நீங்கள் முதல் நாள் ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சிருப்பீங்க, அடுத்த நாள் 1000 ரூபா உங்களுக்கு வருமா சார்? ப்ராஃபிட் ஆக்சுவலாக முதல் நாள் நம்ம 1000 ரூபா பார்த்துருப்போம், லெஜரில் பார்த்துட்டு போயிருக்கோம். நெட் ப்ராஃபிட் 1000 ரூபா பார்த்துட்டு போயிருப்போம். ட்ரேட் வந்து இன்னும் வளைச்சு போட்டு வந்துருப்போம். அடுத்த நாள் போய் பார்த்தோம்னாக்க அடுத்த நாள் எவ்வளோ இருக்குது சார் அக்கௌண்ட்டு? கம்மியாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சு ரொம்ப போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு சார் 50 ரூபா 100 ரூபாய்க்கு அதை கவர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அடுத்த மைனஸில் கூட இருக்கும் சார். அதுக்கான காரணம் என்னது? நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் தான் ப்ரோக்கரேஜ் கொடுக்குறோம், டேக்ஸ் கொடுக்குறோம், பே பண்ணுறோம், கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுறோம். இது எல்லாமே பே பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்த ப்ராஃபிட்டில் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? சரி, இது ஒரு கமிஷன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாமே பே பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இது இருக்கு. ஆக்சுவலாக நான் முன்னாடி இதில் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்குங்க, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குங்களா, பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ், பிட்டாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க சார்? பிட்டாஸ் டிஃபரன்ஸ் வந்து எல்லா மார்க்கெட்லையுமே இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆக்சுவலாக நான் இது வரல நிறைய செமினார்ஸ் எடுத்துட்டு நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட் தான் சார் பையா. ஆக்சுவலாக நான் அதை பார்த்துருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறதா அதை நோட் பண்ணதே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து என்ன சார்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் கொடுக்குறோம், டேக்ஸ் கொடுக்குறோம், இதை மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக பிட்டாஸ்க்கு டிஃபரெண்ட் வந்து கம்பல்சரி எல்லா மார்க்கெட்லையுமே இருக்கு. அது நிறைய பேர் நோட் பண்ணுறதே இல்லை. அது ஆக்சுவலாக யாருக்கு போதும் சார்? பிட்டாஸ் டிஃபரெண்ட் செபிக்கு போகுது. ஆக்சுவலாக நம்ம அது ரெகுலேட்டர் படி என்னவோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்டாஸ் 5100 பை பிரைஸும் செல் பிரைஸும் 5100 இருக்கும் சார். பை பிரைஸும் செல் பிரைஸும் 5100 இருக்கு. நீங்க வாங்கி அதே பிரைஸ்ல விற்க முடியும். இல்ல சார் 5800 1 ரூபா அட்லீஸ்ட் 1 ரூபா இல்ல 2 ரூபா டிஃபரன்ஸ் இருக்குல்ல. 1 ரூபா இல்ல 2 ரூபா. ஹையர் வால்டிலிட்டி டைம்ல 2 ரூபா இருக்கும் உங்களுக்கு. நார்மல் டைம்ல 1 ரூபா உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இதுதான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. பை பண்ணணும். ஆக்சுவலா வந்து பை பண்ணனும் அப்படினா 5101 ரூபாய்க்கு வாங்கணும். செல் பண்ணனும்னா 5100 ரூபாய்க்கு வாங்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இது ஆக்சுவலா யாருக்கு போகுது சார் இந்த சார்ஜஸ்? செபிக்கு போகுது. அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து broker இருக்காரு. அப்ப ஒரு brokerage சார்ஜஸ் வேணும். கவர்மெண்ட் இருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு டாக்ஸ் கொடுக்கணும் ஆக்சுவலா. சோ அததான் என்ன பண்றாங்க? நம்ம எடுத்த ப்ராஃபிட்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பிட்டாஸ் டிஃபரண்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த மார்க்கெட்ல. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பிட்டாஸ் டிஃபரண்ட் மட்டும் தான் இருக்கும். சோ இதுல வரக்கூடிய ப்ராஃபிட் 1 ரூபாய் வருது இல்லையா? எக்ஸாம்பிள் நான் இதை வச்சு சொல்றேன். நான் ஒரு ரூபாய் சொன்னா இந்த 1 ரூபாய் வருது இல்லையா? இந்த 1 ரூபாயை மட்டும் தான் புரோக்கரா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெகுலேஷன் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, ரெகுலேட்டரி பாடியா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் பேங்க் இருந்தாலும் சரி, லிக்விடிட்டி ப்ரொவைடர் இருந்தாலும் சரி, இந்த 1 ரூபாயை தான் எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. புரியுங்களா? அப்ப நான் இதுக்கப்புறம் நான் எடுத்தேன். ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன போல ஒரு 1000 ரூபாய் நான் ப்ராஃபிட் எடுத்தேன். 1000 ரூபாய் எனக்கு என்ன வரும்? அடுத்த நாள் என் அக்கௌண்ட் வந்து அப்படியே கிரெடிட் ஆகும். அடுத்த நாள் இல்லை ஆக்சுவலா இமீடியட்டா அடுத்த சண்டே என் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ அந்த 1000 ரூபாயில இருந்து நான் யாருக்குமே எந்த டாக்ஸோ அந்த ப்ரோக்கரேஜோ வேற எந்த சார்ஜஸும் யாருக்குமே நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன அப்படின்னா இந்த பிட்டாஸ் டிஃபரண்ட் மட்டும் தான். ஓகே, அப்ப அடுத்து நம்ம வந்து பார்த்தா யோசிப்போம். இந்த 1 ரூபாய் மட்டுமே வச்சு இத்தனை பேர் வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்படி வந்து கம்பெனி நடத்துவாங்க. ஜெனரலா யோசிப்பாங்க சார். எல்லாரும் அதான் கேட்போம் சார். இப்போ இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க. பட் அந்த இதுல வந்து வெறும் 1 ரூபாய், இந்த 1 ரூபாய் மட்டுமே வச்சு அவங்க எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறான்னு கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி சொன்னது போல இது வந்து இன்னும் ஹெவியான வால்யூம் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சாரி ஒரு இந்தியன் புரோக்கர்ஸ் இந்தியன் மார்க்கெட் புரோக்கர் ஸ்டாக் புரோக்கர் இருந்து எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுவாங்க? ஒரு அப்ராக்சிமேட்டா சும்மா பேசிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்டான கால்குலேஷன் இல்லை. எவ்வளவு பேர் வந்து லைவ் ட்ரேட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி ரெகுலரா பண்ணக்கூடியது? ஒரு 500 பேர் இருப்பாங்க. எவ்வளவு பேர்? 100 அவ்வளவுதான் இருப்பாங்க. ஆக்சுவலா நான் சொல்ல ரெகுலர் ட்ரேடர்ஸ். நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் 5000 பேர் ஓபன் வச்சிருக்கோம். ரெகுலர் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க? 100 பேர். ஓகேங்களா? அந்த 100 பேரை வச்சு தான் அவங்க எத்தனை ப்ரோக்கர் என்ன சொல்றது
அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய brokerage மேக்ஸிமம் யாருக்கு போகுது? broker சேவர்கள். அப்ப 100 பேரை வச்சு என்ன பண்றாங்க? அவங்க ஃபுல்லா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க இல்லீங்களா? அப்ப 100 பேர் வச்சு இந்த மாதிரி கம்மியா சம்பாதிச்சா சம்பாதிக்க முடியுங்களா? அவங்களுக்கு கடைசியில் எதுவுமே இருக்காது. கரெக்ட்டுங்களா சார்? சார் புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஏன் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரோக்கரேஜ் போடுறாங்க அப்படின்னா கம்மியான ட்ரேடர்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தர் இருந்தும் கொஞ்சம் அதிகமாக வாங்கினா தான் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மீட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களால கம்பெனி ரன் பண்ண முடியும். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய வால்யூமும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தர் இருந்து நிறைய வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்தாவே போதுமானது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவங்களோட ரெவன்யூல இருந்து எல்லாமே வச்சுக்கிட்டோம்னா மீட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ நமக்கு எடுத்த ப்ராஃபிட்ல இருந்து கமிஷனோ டாக்ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த பிட்டர்ஸ் டிஃபரெண்ட் என்ன இருக்கோ அது மட்டும் தான். முன்னாடி யாரும் கேட்டீங்க ப்ரோக்கரேஜ் பற்றி கேட்டீங்க கிளியர். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து கான்ட்ராக்ட் நம்ம கேட்டோம் இல்லைங்களா? ஜெனரல் அதே மாதிரி கான்ட்ராக்ட்னால என்ன டிஃபரெண்ட் என்ன ப்ராப்ளம் சார்? ப்ராப்ளம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா ஸ்டாக் மார்க்கெட் பண்ணாம? கான்ட்ராக்டால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? ஜஸ்ட் இது ஒரு டிஸ்கஷன் தான். நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்கிறத விட நீங்கள் பேசுனீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கும், மோஸ்டாக இருக்கும். பல்க் டீல்ஸ் பிளாக் டீல்ஸ் பண்ணும்போது அது வந்து ஏழுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் வாங்கிடுவோம். ஒரு லாட் 2 லாட் வாங்கும்போது கான்ட்ராக்ட் வரும் சார். ஓகே கான்ட்ராக்ட் வருது. கான்ட்ராக்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்குன்னா என்ன பிரச்சனை? கான்ட்ராக்ட் வாங்கும்போது அமௌண்ட் அதிகமாக கொடுக்கணும். ஓகே நீங்கள் கரெக்ட். இப்போ கான்ட்ராக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அடுத்து கேரி ஃபார்வர்ட் நீங்கள் சொல்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த வந்து கான்ட்ராக்டில் போட முடியும். பட் போட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கான்ட்ராக்ட் என்ன பிரைஸ்ல க்ளோஸ் ஆனிச்சு அதே பிரைஸ்ல அடுத்த கான்ட்ராக்ட் ஓபன் ஆகுதா? அது என்ன பிரைஸ்ல இருக்கு அந்த பிரைஸ்ல தான் கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வரும். அப்ப அது நமக்கு என்ன ஆகுது? லாஸ் இல்லைங்களா? கண்டிப்பா கரெக்ட், லாஸ் இல்லைங்களா? ஸோ பட் இந்த மார்க்கெட்ல கான்ட்ராக்ட் இதே இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க இன்ட்ராடே பண்ணுவீங்க. இன்ட்ராடேவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போசர் கொடுப்பாங்க, பொசிஷனுக்கு எக்ஸ்போசர் கொடுப்பாங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு கொஞ்சம் இதே மாதிரி நான் இன்ட்ராடே பண்றேன் ஆக்சுவலா இன்ட்ராடே பண்றேன். நீங்க ஒரு ட்ரேட் போடுறீங்கன்னா இந்த டைமுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிரைஸ் நீங்க டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்றீங்க, இந்த டைமுக்குள்ள இந்த டார்கெட் ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்க யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? டைம் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி போடும் பொழுது இந்த பிரைஸ் வருதுதான் நமக்கு தெரியுமா ஒழிய அடுத்த 5 நிமிஷத்துல வந்துடும், அந்த அரை மணி நேரத்துல வந்துடும், 1 மணி நேரத்துல வந்துடும் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ நான் ஒரு ட்ரேட் போட்டிருப்பேன், ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு அன்னைக்கு வந்து அந்த பிரைஸ் வந்து வந்திருக்காது, ஒருவேளை அடுத்த நாள் வரும். நான் இன்ட்ராடே போட்டுனா என்ன பண்ணுவோம்? டைம் நான் முடியும் போது என்ன பண்ணுவோம்? எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்தாகும். கரெக்டுங்களா? அடுத்த நாள் என்னால் வந்து ஹோல்டு பண்ண முடியாது, அடுத்த நாள் வந்து ப்ராஃபிட்டாக வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஃபீல் தான் பண்ண முடியுமோ ஒழிய அது வந்து நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. பட் இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு கான்ட்ராக்டுங்கிறதே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா என்னைக்கு வேணாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். நாளைக்கே க்ளோஸ் பண்ணணும், இன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும், அடுத்த 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. எவ்வளோ நாள் வேணாலும் அந்த ட்ரேடை உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது, ஃபண்ட் இருக்குது, நீங்கள் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட அந்த ட்ரேட் உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். நீங்களா பார்த்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அல்லது அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் தீர்ற வரைக்கும் அந்த ட்ரேட் உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்னது போல் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு நீங்கள் இன்ட்ராடே போட்டிங்கனாலும் சரி, பொசிஷனில் போட்டிங்கனாலும் சரி, அந்த எக்ஸ்போசர் வந்து உங்களை இதாகும், இம்ப்ளிமெண்ட் ஆகும். மற்றபடி அதில் இருக்கிற மாதிரி இன்ட்ராடேக்கு மட்டும் போய் இது கொடுத்துட்டு எக்ஸ்போசர் கொடுத்து பொசிஷனுக்கு வந்து எக்ஸ்போசர் எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ட்ரேடை போட்டிங்கனாவே உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்லை, எல்லா ட்ரேடிங்கும் அந்த எக்ஸ்போசர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டை யாராலுமே மூவ் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், $7.3 ட்ரில்லியன் ஒரு நாளைக்கு டர்ன் ஆகுது. ஸோ இவ்வளோ பெரிய வால்யூமை யாரை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ ஒரு ஈவன் சொல்லணும், ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரி கூட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இந்த மார்க்கெட், இண்டிவிஜுவல் கண்ட்ரி கூட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ ஆனால் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மேனிபுலேஷன் ஏதாவது இருக்கா சார்? என்ன சார் நீங்கள் எல்லாம் ட்ரேடர்ல நிறைய பேசிக்கிங்க, பேச மாட்டேங்கிறீங்க. நானும் ஒரு ட்ரேடர் தான் சார். இருக்குதா மேனிபுலேஷன் இருக்கா? ஆஃபீஸில் போய் உட்காந்து நிறைய பேசுவோம் சார், நிறைய ட்ரேடர்ஸ் கூட தான் சேர்ந்துட்டு. சார் மேனிபுலேஷன் இருக்கா ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது மேனிபுலேஷன் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மேனிபுலேஷன்னா ப்ரைஸ் வந்து ஒரு யாராவது ஒரு பர்சன் வந்து மூவ் பண்ணுறது ஆப்ரேட் இருக்குங்களா? சொல்ல போனா எல்லா ஸ்டாக்லயும் இருக்கணும்னு சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்தா இருக்கு, பாசிபிள் இருக்கு, அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு, பண்ண முடியும் இல்லைங்களா? இதுல 2 விதமா பண்ணுவாங்க. இன்சைட் ட்ரேடிங் சொல்லுவாங்க.
நல்லா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஹிட்டனா பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க செலக்டட் சொல்றீங்களா? ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான். என்ன சார்? செலக்டட் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா. ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்லையுமே இந்த இது இருக்கு சார். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா இல்லை கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் மக்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணாதான் தப்பு. மக்களுக்கே தெரியாம ஒரு விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸுங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. சார் ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் எப்போ ஓனர் ஆகுங்க சார்? ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா? ஒரு கம்பெனிக்கு எப்போ ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு ரிலையன்ஸ் ஒரு கம்பெனி எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார். ரிலையன்ஸ் இருக்கு. அவர் எப்போ ஒரு அந்த கம்பெனி ஒரு ஓனராக இருப்பார்? கம்பெனிக்கு அந்த இல்ல மேக்ஸிமம் ஷேர்ஸ் ஆக்சுவலாக ஓகே மேக்ஸிமம் ஷேர்ஸ் வந்து அவர் கையில் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு 60% அவர் கையில் இருந்தாக்கா அவர் ஓனர். சப்போஸ் அவர் 40% மட்டும் வச்சுட்டு மீதி 60% கையில் கொடுத்தாருனாக்கா நாம ஓனர் ஆயிடும். ஒரு ஓனர் ஆகிடும். மேக்ஸிமம் ஷேர்ஸ் வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்க ஓனர். கரெக்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் 60% கையில் வச்சிருக்காரு. மீதி 40% மட்டும் ஒரு 20% என்ன பண்றோம்? இன்வெஸ்டர்ஸ் இல்ல 40மே நம்ம ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்கோம். 20% பை பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஷேர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே மார்க்கெட்ல 20% வந்து பார்த்தா 5 ஒரு 15% செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு சைடு அதிகமா இருக்கு சார். ட்ரேடர்ஸ்ல 25% பை பண்ணி வச்சிருக்காங்க. மீதி 15% ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல இன்சைட் ட்ரேடிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலா ஜெனரலா இது இருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் இது இருக்கு ஆக்சுவலா. இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா? யாருக்குமே தெரியாம பண்றது இல்ல. ஓகேங்களா? யாருக்குமே தெரியாம பண்றது இல்ல. இப்போ இதுல செல் பண்ண இப்ப யார் ஆக்சுவலா அதிகமா இருக்கா சார்? பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா? பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. இவங்கள காலி பண்ணாதான் கம்பெனி ரெவன்யூ ஆக்சுவலா அதிகமா இருக்கும். இவங்கள காலி பண்ணா என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா? இதுல வந்து பார்த்தா கம்பெனியோட பீப்புள்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஆக்சுவலா. இந்த வேல்யூ வந்து கம்பெனிக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பேர் பை பண்ணியிருக்காங்க எவ்வளவு பேர் செல் பண்ணியிருக்காங்கக்கூடிய டேட்டா வந்து கம்பெனிக்கு தெரியும். ஸோ ஹையரா யார் இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ட்ரேட் வந்து பார்த்தா கம்பெனி பீப்புள்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். அவங்க எல்லாமே இண்டிவிஜுவலா தான் இருப்பாங்க. இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் தான் பட் வந்து பார்த்தா கம்பெனியோடைய தெரிஞ்ச பர்சன்ஸா இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க ட்ரேட் பண்ணும்போது வந்து மேஜரா லாஸ் ஆகும். இன்னொரு விஷயம் ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக் வேல்யூ அதிகமா இருந்தா அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ ஏறிட்டே இருக்கு சார். ஆக்சுவலா ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் போயிடுச்சு. 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் போயிடுச்சு. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ அதிகமா இருக்கும், ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். எப்படி சார்? ட்ரேடிங் தான் சார். இல்ல ட்ரேடிங் தான் ஆக்சுவலா. நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்கன்னா என்ன மீனிங் சார்? கம்பெனில நாம உறுப்பினர் கம்பெனில நீங்களே இன்வெஸ்ட் பண்றீங்க. கரெக்ட்டா? கம்பெனி எப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் லிமிட்டடா வரும் உங்களுக்கு. கம்பெனி க்ரோ பண்றதே உடனே கேபிட்டல் இல்ல. கேபிட்டல் இல்லைன்னு நம்ம பப்ளிக் வந்து கேபிட்டல் வாங்கணுங்கிற சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் லிமிட்டடாகவும் 2% வந்து பப்ளிக்கா கொடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க? கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அத கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? 400 ரூபாய் யார் கொடுக்குறாங்க? கம்பெனி கொடுக்குறாங்களா? கம்பெனி தான் சார் கொடுக்கும். கம்பெனில தான் வருது. நமக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் யாரு வருது சார்? கம்பெனில தான் வருது. பர்టిక్యులர் கம்பெனி ஏன்னா நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. உங்களோட ப்ராஃபிட் தான் கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. ஆனா 400 ரூபாய் உங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் சார். கம்பெனி ப்ராஃபிட்டா லாஸ் சார்? லாஸ் இல்லைங்களா? கம்பெனி கையில இருந்து பணம் உங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க சார். அப்ப அவங்களுக்கு லாஸ். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ டவுன் ஆகுதுன்னா என்ன மீனிங் உங்களுக்கு? டவுன் ஆகும்போது யாருக்கு ப்ராஃபிட் சார்? நமக்கு. கம்பெனி ப்ராஃபிட் நமக்குலாம் லாஸ் ஆயிடுச்சு. நாம நினைக்கிறோம் கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஏறுச்சு அப்படின்னா கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. நல்ல அது எப்போ அப்படின்னா கம்பெனி ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னா எப்போ கம்பெனி ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி சேல் பண்றாங்க இல்ல, அடுத்த ஒரு பர்சன்ட் சேல் பண்றாங்க இல்ல, சேல் பண்ணும்போது என்னோட ஷேர் வேல்யூ இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு சேல் பண்ண முடியும். மற்றபடி ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஏறுச்சுன்னா கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் கம்பெனி ட்ரேடர்ஸ் கொடுத்துருவாங்க, கீழே கொடுத்துறாங்கன்னா கம்பெனி கையில இருந்து உங்களுக்கு கொடுக்கணும். அதே ஒரு ஸ்டாக் பிரைஸ் உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நமக்குலாம் லாஸ் இல்லை. ஸ்டாக் பிரைஸ் டவுன் ஆகும்போது என்ன நடக்குது சார்? நமக்கு லாஸ் இல்லை.
அது ஆக்சுவலாக யாருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்? கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம லாஸ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்னா கம்பெனிக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் ஒரு சில டைமில் நான் வந்து நல்லா போயிட்டு இருக்கோம், கம்பெனி நல்லா க்ரோத்தில் போயிட்டு பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா நெகட்டிவ் டேட்டா வரும், அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி யாருமே வந்து பண்ண முடியாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா இருக்குது, அமெரிக்கா ஒரு கண்ட்ரி நினைச்சாலும் அவன் கரன்சி ப்ரைஸ் ஏற்ற முடியுமா இறக்க முடியுமா பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா கரன்சி அமெரிக்காவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல உலக நாட்டை எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ ஐஎன்ஆர் வேல்யூ டவுன் ஆகிட்டே இருக்கு. ஐஎன்ஆர் வேல்யூ டவுன் ஆகிட்டே இருக்கு சார். ஆக்சுவலாக இதான் காரணம் ஆகிட்டே இருக்கு. எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை, இம்போர்ட் மட்டும் வந்து பார்த்தா வாரி குமிச்சிட்டே இருக்கும். க்ரூட் ஆயில் இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தா வாரி குமிச்சிட்டு இருக்கும். ஒரு பக்கம் க்ரூட் ஆயில் ரேட் ஏறுது. க்ரூட் ஆயில் ரேட் ஏற என்ன பண்ணுறோம்? எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அதிகமாக போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த வீக் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். அது ஒரு காரணம். இந்தியாவுடைய அவர் சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக என்னன்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸே ஆகலை. எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணதான் என்ன பண்ணோம்? நாம வாங்கிட்டு இருக்கிறதும் விற்கிறதும் வந்து ஒன் சைட் டேலி ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். $1 லட்சம் எக்ஸ்போர்ட் பண்ணோம். $1 லட்சம் நம்மகிட்ட வந்துடும். $1 லட்சம் வந்துடும். திரும்ப நான் அந்த $1 லட்சம் கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்? நான் வந்து வேற ஒரு பொருளை வாங்கிடலாம். பட் நான் என்கிட்ட வந்து டாலர் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போறேன்? என்னோட கரன்சி வித்துட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு கரன்சி நான் வித்தேன் அப்படின்னீங்கன்னா என்ன நடக்கும்? அதுக்கு டிமாண்டே இல்லை. ஆக்சுவலாக டிமாண்டே இல்லைங்கும்போது என்ன பண்ணுவோம்? சப்ளை அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? யாருமே வாங்குறது ஆளே இல்லை. அப்படின்னா ரேட் வந்து இறங்கிட்டே தான் போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இது ஒரு பக்கம். அதே போல நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நாட்டுடைய கரன்சி அந்த நாட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, உலக நாட்டையும் உலக வர்த்தகத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவுடைய டாலர் வேல்யூ வேர்ல்டு மார்க்கெட்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு ஒரு பக்கம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா டே பை டே நமக்கு வந்து இன்னும் டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி ஒரு டேட்டா வந்தது. அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுதுமே உலக நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அல்ல ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணக்கூடிய கரன்சி இருக்கு இல்லைங்களா? இம்பாக்ட் பண்ணக்கூடிய கரன்சினா ஜென்ரலாக என்ன சொல்லலாம்? பெரிய நாட்டோட கரன்சிஸ் என்ன சொல்லலாம்? யூரோ சொல்லலாம், பவுண்ட் சொல்லலாம், ஆஸ்திரேலியா டாலர், இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. சைனா டாலர், சைனாவோட யுவான் சொல்லலாம். இந்த மாதிரி கரன்சிலாம் இருக்குங்களா? இந்த கரன்சி இந்த மாதிரியான ஒரு அதிகமான இம்பாக்ட் பண்ணக்கூடிய கரன்சிஸ் எல்லாத்தையும் ஒரு மானிட்டரிங் லிஸ்ட்ல வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த கரன்சி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த நாட்டை வந்து பார்த்தா ஒரு ரொம்ப க்ளோஸாக வச்சு வாட்ச் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி நம்மளோட இந்தியன் ருபீஸும் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ருபீஸ் அந்த இதில் இருந்து லிஸ்ட்ல இருந்து தூக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நம்மளுடைய கரன்சி ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய கரன்சி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேகமாக வந்து ஸ்ட்ராங் ஆகுது, அவ்வளோ வேகமாக வந்து வீக் ஆகுதுன்னா வீக் ஆகலாம், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது எப்பொழுதுமே. ஸோ இதனால அப்போ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால வந்து பார்த்தா நிர்ணயிக்க முடியாது. மார்க்கெட் பொறுத்தவரை உலக சந்தையை பொறுத்து தான் ரியல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சொன்னது கூட ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இந்த மார்க்கெட் இருக்காது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணிடலாமான்னா இந்த மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ மேனிபுலேட் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன ஃபீச்சர் இருக்குது சார்? மேனிபுலேஷனே இல்லை அந்த மார்க்கெட்டில். மேனிபுலேஷன் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன ப்ராப்ளம்? பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறத நம்ம பர்ஃபெக்ட் நம்ம ஒரு நல்ல ஒரு அனலிஸ்டாக இருக்கலாம், ப்ரெடிக்ஷன் நல்லா பண்ணியிருக்கலாம். மேனிபுலேஷன் தான் என்ன நடக்கும்? அனாலிசிஸ் பிரகாரம் கரெக்டாக போகணும் மார்க்கெட்டில். நினைச்சு நடக்காது, அது என்னவெல்லாம் நடக்கும் ஆக்சுவலாக. இதே உங்களுக்கு அந்த மேனிபுலேஷன்ங்கிறதே இல்லை ஆக்சுவலாக. ரியல் மார்க்கெட்டில் கரெக்டான அனாலிசிஸில் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது மோஸ்ட்லி நம்ம வந்து போடக்கூடிய ட்ரேட் எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்ததா நான் லிவரேஜ்ங்கிறது ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். லிவரேஜ் அப்படின்னீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போசர் சொல்லுவோம். எக்ஸ்போசருங்கிறது இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் சார் இந்த மார்க்கெட்டில். நான் முன்னாடியே சொல்லிடுறோம், இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டுமே எக்ஸ்போசர் கொடுப்பாங்க, பொசிஷனல் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போசர் இல்லை. கரெக்டுங்களா? பட் இந்த மார்க்கெட்டில் எல்லாருமே எக்ஸ்போசர் இருக்கு. அந்த எக்ஸ்போசர் மினிமம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே 100லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார். 100 டைம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்னீங்களா, அடுத்த இந்த ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி கால்குலேஷன் பண்ணீங்களா சார்? $1000 நான் வாங்கியிருக்கேன், $1000 $70 வாங்கியிருக்கேன், $74 விற்றேன். இது வந்து நான் பிசிக்கலாக பண்ணும் பொழுது $1000 வாங்குறேன் அப்படின்னா $1000 உண்டான பணம் கொடுக்கணும், பாதி கொடுத்தா போதும் சார், கொஞ்சம் கொடுத்தா போதுமா? 1000 மதிப்பு ஃபுல்லாக கொடுத்தா இல்லைங்களா? பிசிக்கலாக நான் ஒருத்தர் போய் வாங்கலாம், அதுக்குண்டான மதிப்பு முழுசாக கொடுத்து தான் வாங்க முடியும். ஆன்லைன் மார்க்கெட்டில் இதில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது $1000 அப்படின்னா $1000 ஃபுல்லாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
மினிமம் நான் முன்னாடியே சொன்னேன் 100 டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்போசர் கொடுப்போம். 100 டைம்ஸ் எக்ஸ்போசர் அப்படின்னா 100ல 1 டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதுமானது. மீதி 99 டைம் நமக்காக பேங்க் வந்து தான் கொடுப்பாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? $10 என் கையில இருந்துச்சுனாவே போதும், ஆக்சுவலா $1000 வாங்கிடலாம். ஓகே, நான் முன்னாடி $1000 ஒரிஜினலா பிசிக்கலா வாங்கியிருந்தா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் சொன்னேன் சார்? 20 ரூபாய்க்கு 24 ரூபாய்க்கு போது 4000 ரூபாய் ப்ராஃபிட்டா? $10 நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலும் அதே 4000 தான் உங்களுக்கு ப்ராஃபிட் சார். நாம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து கம்பெனிக்கு எதுவுமே ப்ராஃபிட் போகாது ஆக்சுவலா. நான் $10 கொடுத்து வாங்கினாலும் சரி, $1000 ஒரிஜினலா கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, எனக்கு $4000 தான் ப்ராஃபிட் சார். சரி, அப்ப இந்த எக்ஸ்போசர் எதுக்காக கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க? இந்த எக்ஸ்போசர் இருக்கிறதுனால தான் நம்ம இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சார் ஒரு டவுட் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி $10 இன்வெஸ்ட் பண்றாங்க, ₹70 கொடுத்து வாங்குறேன். ஓகே, இது இப்போ ஹை ஆகல, ட்ரேட் போட்டோம்னா டவுன் ஆயிட்டே வருது. ஃப்ளோட்டிங்ல $10 லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மொத்தம் 0 ஆகும்போது நம்ம ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுது. நாம ஸ்கொயர் ஆஃப் ஃபைவ் அவ்வளவுதான். நம்ம எக்ஸஸ் தான் நம்ம கையில இருந்து நம்ம ஆக்சுவலா இதுல இருக்குங்களா M6 ஸ்டாக் என்ன பண்றோம் சார்? மார்க்கெட் ஆப்போசிட் போய் நெகட்டிவ் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா அடுத்த நாள் கொண்டு போய் செக் போட்டாங்கமா, செக் பண்ணணுமா போட தேவையில்லை சார், அப்படியே விட்டு போயிடலாமா? போட்டே ஆகணும். போடல அப்படின்னா நான் நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடுவாங்க. கரெக்டா? ஆனா இந்த மார்க்கெட்ல நெகட்டிவ் பேலன்ஸே உங்களுக்கு மோஸ்ட்லி போகாது, 99% போகாது. ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ் போகாது ஆக்சுவலா. ஜீரோலயே உங்க ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகி வெளில வந்துடும். ஸோ நீங்க இந்த விதை பொறுத்தவரை நீங்க என்ன பணத்தை போட்டு பண்றோமோ அந்த பணம் மட்டும் தான் அதிகபட்சமா லாஸ் ஆக முடியுது. நெகட்டிவ் பேலன்ஸ் போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா பணம் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மார்க்கெட்ல. லிவரேஜ் புரிஞ்சு சரிங்களா? லிவரேஜ் ஆக்சுவலா இது வந்து பார்த்தா லிவரேஜ் ஹையரா இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்றது அதிகமான குவான்டிட்டி வாங்கி அதிகமான ப்ராஃபிட் ஈஸியா பண்ண முடியுது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஃபாரெக்ஸ் மட்டும் இல்ல ட்ரேடிங்ல ஏன் அதிகமா ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுது மற்ற மார்க்கெட்டை விட அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்போசர்ல லிவரேஜ் ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால தான் பண்ண முடியும். நான் இதே வெளியில பிசிக்கலா பண்றேன் அப்படின்னா ஒரிஜினல் $1000 வாங்கி தான் என்னால வித்தா முடியும். அதிகபட்சம் $4000 ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த மார்க்கெட்ல நான் $10 வச்சு நான் $4000 சம்பாதிக்க முடியுது. ஆக்சுவலா $10 வச்சு நான் $4000 சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம்? அதனால தான் நிறைய பேர் இந்த மார்க்கெட்ல பண்றோம். ஸோ அதான் இது பெரிய ஃபீச்சரும் கூட. நெக்ஸ்ட் லாட் சைஸ் சார் எக்ஸ்போஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க சார். என்ன சார்? அந்த எக்ஸ்போஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறாங்க. எந்த மாதிரி ஸ்வாப் சொல்றீங்களா? இன்ட்ரெஸ்ட்ல எதுவும் வராது. இல்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்போசர் 100 டைம்ஸ் கொடுக்குறீங்களா? ஆமா. எத்தனை நாள் கேரி அவுட் பண்ணுவீங்க? சார் அதான் சொல்றேன், கான்ட்ராக்டே இல்ல. நீங்க ஒரு ட்ரேட் போட்டு நான் முன்னாடி சொன்னேன், ஒரு ட்ரேட் போட்டீங்க நீங்க க்ளோஸ் பண்ற வரையிலும் எக்ஸ்போசர் ஹோல்டிங் 1000 டேஸ் வச்சிருக்கீங்க. 1000 டேஸ் நீங்க ஹோல்டிங்ல போய் 0 ஆகணும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்களா பார்த்து மேனுவலாவோ அல்லது வந்து டார்கெட் வச்சோ க்ளோஸ் ஆனா மட்டும் தான் அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆக முடியும். எக்ஸ்போசர் வந்து அது வரைக்கும் உங்களுக்கு ஹோல்டிங்லே தான் இருக்கும் சார். இந்த எக்ஸ்போஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க சார் பர் டே. வராது சார். இது ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணிக்கலாம் சார். இது உங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இதுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்போசருக்கு எதுவுமே உங்களுக்கு வராது சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் T5 5 டேஸ் இந்த எக்ஸ்போசர் கொடுப்போம். அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆகும். இதுல ஃபாரெக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போசர் ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரேட் நீங்க க்ளோஸ் பண்ற வரையிலும் உங்க எக்ஸ்போசர் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். உங்க எக்ஸ்போசர்லாம் எடுக்க மாட்டாங்க. பீரியட் உங்களுக்கு ஹிஸ்டரி பீரியட் மாதிரி எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் சார் கேட்டாரு அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவா நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா ஏதாவது டைம் பீரியட் இருக்கானா? டைம் பீரியட் இல்ல. அந்த ட்ரேட் நீங்க க்ளோஸ் பண்ற வரையிலுமே அந்த எக்ஸ்போசர் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். கிளியரா சார்? சார் புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாட் சைஸ். லாட் சைஸ் வந்து ஜெனரலா அதே தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல. லாட் சைஸ் அதுல வந்து ஜெனரலா 0.01 லாட்ல இருந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். ஓகே, வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்காது. 0.01 இருக்கு. இதுல என்ன ஃபீச்சரா இருக்கு? அதுல வால்யூம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? வால்யூம் கஸ்டமைஸா இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? என்ன ஃபீச்சரா இருக்கு? ஃபிக்ஸ்டா இருந்தது அப்படின்னா நான் என்ன பணம் வச்சிருக்கேனோ அதுக்குண்டான வால்யூம் நான் சூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அங்க கொடுக்கக்கூடிய வால்யூம் தான் நான் சூஸ் பண்ணுவோம். ஒண்ணு மினி போடணும் இல்ல மெகா போடணும். ஆனா இந்த இதுல 0.01 இருக்குல ரொம்ப ரொம்ப கம்மியா ஆக்சுவலா. அப்ப கம்மியான பணத்தை போட்டுட்டு என்னால ட்ரேட் பண்ண முடியும் ஒரு விஷயம். அப்படி இல்ல நான் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப கம்மியான ரிஸ்க் அதிகமா எடுக்கல, கரெக்டா பண்ணணும். நான் என்ன பணம் வச்சிருக்கணும் அந்த பணத்துக்கு உண்டான வால்யூம் நான் சூஸ் பண்ணா போதுமானது. அவங்க கொடுத்துருக்க மாதிரி வந்து மெகா லாட்டோ மினி லாட்டோ தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் எனக்கு என்ன பணம் வச்சிருக்கேன், அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் கம்மியா எடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரிஸ்க் கம்மியா எடுக்க முடியும் நம்மளால. ஸோ வால்யூம் வந்து கஸ்டமைஸ்டு 0.01 இருந்து நாம ட்ரேட் பண்ண முடியும். அதே போல இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூல் உங்களுக்கு
யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எல்லாருமே இங்க வந்து இப்போ ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட் பண்றவங்க ஒரு சிலர் இருக்கும் சார். ஸ்டாக் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஓனா ட்ரேட் பண்றீங்களா அல்லது வந்து ஒரு டீலர்ட்ட சொல்லி ட்ரேட் பண்றீங்களா? ஓனா ட்ரேட் டீலர்ட்ட சொல்லி ட்ரேட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? என்ன காரணத்தினால டீலர்ட்ட சொல்லி நம்ம ட்ரேட் பண்றோம்? எங்களுக்கு டைம் இல்லை சார். ஓகே, சப்போஸ் நீங்க டெர்மினல்லே உட்கார்ந்தாக்க நீங்களே பண்ணுவீங்களா? அதுக்கு அந்த அளவுக்கு டூல் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கா? டெர்மினல் டூல் ஒர்க் பண்றது காம்ப்ளிகேட். ஃபோன் தான் டூல் ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? அதாவது நீங்க பண்ண தெரியும். டூல் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? இதுல ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்ல டூல்னா ஒன்றும் சார். டெர்மினல்ல நீங்களே ட்ரேட் போறது. ஓகே, நெக்ஸ்ட் ஓடியில் நீங்களே ட்ரேட் போறது சார். ஈஸியா இருக்கா டூல் உங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கு? ஈஸியா எல்லாமே ஷார்ட்கட்டா? எல்லாமே ஷார்ட்கட் நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணி ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அதான் சொல்றீங்க சார். உங்களுக்கு இல்ல சார் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 4 இயர் அதான் சொல்றேன் சார். நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தனால உங்களுக்கு சொல்ல வரோம். ஒரு பிகினர்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல போனப்போ உங்களுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க அதை லேர்ன் பண்ணீங்க? நெக்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டம். 2 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் அவர் ஃபெமிலியர் ஆயிருக்காரு. சப்போஸ் நான் சொல்றேன் நீங்க வந்து டீலர் சொல்லி பண்றீங்க, அவர் பண்ணிடுறாரு. ஓனா பண்ணணும் அப்படின்னா டூல் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அவ்வளவு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ஒரு எல்லாமே தனித்தனி விண்டோ. நான் ட்ரேட் போட்டதை பார்க்கறதுக்கு ஒரு விண்டோ போகணும், நெட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ஒரு விண்டோ போகணும், சார்ட் போறதுக்கு ஒரு விண்டோ போகணும், பிரைஸ் லிஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு விண்டோ போகணும். அப்போ வந்து தனித்தனி விண்டோவா போயிடும் இல்லைங்களா? ஆனா இந்த மார்க்கெட்ல உங்களுக்கு வெறும் சிங்கிள் விண்டோ தான் இருக்கும். சொல்ல போனா ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மவுஸ் வச்சு தான் எல்லாமே ஒர்க் பண்ண போறோம். டபுள் கிளிக் பண்ண போறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் கூட உங்களுக்கு எங்கேயுமே வராது. டூல் ஒர்க் பண்றதுல ஒரு ஷார்ட்கட் கூட வராது. அது மட்டும் இல்ல, எல்லாமே ஒரு வித்தின் ஒரு சிங்கிள் விண்டோக்குள்ளாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலா சார்ட் ஒரு பக்கம் இருக்கும், ஒன்ன பிரைஸ் கீழே இருக்கும், உங்களுக்கு ட்ரேட் போட்டது கீழே இருக்கும், சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ அப்போ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால ஸோ இப்போ நான் புதுசாக வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள வரேன், எனக்கு இந்த டூல் ஒர்க் பண்றது போல மார்க்கெட்டை போய் தெரிஞ்சு ஏதோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்னா டைம்லாம் இல்லை. ஆக்சுவலா அதிகபட்சமா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீங்க வந்து உட்காந்து டெமோவில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னாவே அந்த டூலை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிராக்கெட் ஆர்டர் போடுறீங்களா? ஆக்சுவலா ஒரு ஸ்டாப் லாஸ் இப்போ நீங்க ஒரு ட்ரேட் போட்டிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் என்ன பண்ணுவீங்க சார்? தனித்தனியாக செட் பண்ணுவீங்களா? அதான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் போடுவோம். இல்ல ஆக்சுவலா ஒரு பை பண்ணிருக்கோம்னா மேனுவலா க்ளோஸ் பண்றதுக்கு செல் போடுவோம். பை பண்ணிருந்தா செல் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. திரும்ப இன்னொரு ட்ரேட் நியூ ஆர்டர் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த இதுல அந்த மாதிரி நியூ ஆர்டர் எதுவுமே போட மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரேட் போட்டுருப்பீங்க, டபுள் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். அந்த ஆப்போசிட் ஆர்டர் போடுறதுலேயே நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். வால்யூம் மாற்றி போட்டுருவோம், எக்ஸஸாக போடுவோம், இல்லை கம்மியாக போடுவோம். அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் ரெண்டுமே செட் பண்ணி வச்சுட்டு வெளியில் நான் போயிட்டேன் சார். ஏதோ ஒரு ட்ரேட் அந்த க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்னொரு ட்ரேட் என்ன ஆகும்? சப்போஸ் திடீர்னு அந்த பிரைஸ் வந்து அந்த ட்ரேட் கட் ஆயிரும் உங்களுக்கு. நான் ஒரு பை பண்ணியிருக்கேன், டார்கெட்டும் போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டிருக்கேன், டார்கெட்டும் போட்டிருக்கேன். அப்படி இருந்தா மார்க்கெட்ல அடிச்சிடும் சார். ஸ்டாப் லாஸ் அடிக்கும் சார் ஸ்டாப் டார்கெட்டும் போட்டு ஸ்டாப் லாஸும் போட்டா மார்க்கெட்லயே செல் ஆயிடும் சார். இப்போ வந்து ஆகாது சார். இல்லைங்க சார், நிறைய டைம் இல்ல சார், நியர்பையா இருந்தா ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து நியர்பை ஆக்சுவலா சார் சொல்ல நியர்பை இல்லை. ஜெனரல் நீங்க டார்கெட் ஒரு டார்கெட் போட்டிருக்கீங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா ரெண்டுமே பெண்டிங்ல இருக்கும். ஆக்சுவலா டார்கெட் ஆர்டர் தனியா இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஆர்டர். டார்கெட் அடிச்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படியே உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். திடீர்னு மார்க்கெட் அந்த பிரைஸ் போனுச்சுன்னா என்ன பண்ணும்? திடீர்னு அந்த ட்ரேட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனால் இதுல உங்களுக்கு ஸ்டாப் லாஸோ டேக் ப்ராஃபிட்டோ தனித்தனியாக போடவே மாட்டீங்க. ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அந்த லைன்ல ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிடுறீங்க. அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணீங்கன்னாவோ இல்லை டார்கெட் அடிச்சாவோ அந்த ட்ரேட் அவ்வளோ கட்டாயம் இருக்கும். தனியாக புது ஆர்டர் உங்களுக்கு எக்ஸஸ் எதுவுமே இருக்காது. அடுத்த ஆர்டர் உங்களுக்கு போய் வந்து தான் எக்ஸிக்யூட் ஆகாது. டார்கெட்னா 15 ரூபா ஹை போயிருக்குங்க சார். 15 ரூபா ஹை போச்சுன்னா 16 ரூபா டார்கெட் வச்சு ஸ்டாப் லாஸ் வந்து 10 ரூபா, லோ வந்து 10 ரூபா போயிருக்கு. நம்ம 9 ரூபா லோ ஸ்டாப் லாஸ் போட்டா அப்பயே மார்க்கெட்ல தான் சார் அடிக்குது. இல்ல அது ஆக்சுவலா ஜெனரல் அடிக்க கூடாது சார். ஆக்சுவலா ஓகேங்களா? நிறைய டைம் அது அனுபவப்பட்டிருக்கேன். அனுபவப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா ஜெனரல் அது வந்து அடிக்க கூடாது. எல்லாமே தனித்தனி ஆர்டரா தான் இருக்கணும். மேபி ஒரு சார் சொல்ற மாதிரி சில சம் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மார்ஜின் டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஸ்டாப். பட் ஆனால் அந்த மாதிரி அடிக்க கூடாது. ரெண்டுமே தனித்தனி ஆர்டரா தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தனியாக உங்களுக்கு இருக்கும், டேக் ப்ராஃபிட் தனியாக தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல அடிக்கும். ஏன்னா நீங்க வந்து ஆர்டர் டைப் வந்து மாற்றி தான் போட்டிருக்கீங்க. கரெக்டா? எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தான் போட்டிருக்கீங்க. நீங்க வெறும் வந்து செல் மட்டும் போட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உடனே கட் ஆகும். ஆக்சுவலா நீங்க போட்டது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தனித்தனி ஆர்டர் போட்டீங்க எப்படி கட் ஆகும் சார்? கட் ஆகக்கூடாது. மார்க்கெட்ல இந்த மாதிரி கட் ஆகக்கூடாது. அதிகமா டார்கெட் வச்சுனா அது கட் ஆகும். அது மேபி ஆக்சுவலா அது என்னன்னு சொல்லி செக் பண்ணாதான் தெரியும். மற்றபடி வந்து அடிக்க கூடாது. மார்க்கெட்ல அந்த மாதிரி அடிக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து டெமோ அக்கவுண்ட். நம்ம ஷேர்ல வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சார்? ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணுவோம்?
பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுவோம். பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுவோம் இல்லைங்களா? பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது ரியல் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரி இருக்குமா? அது வந்து ஒரு ஃபீச்சர். நம்ம எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பண்ணிட்டு தான் போட்டு மார்க்கெட் என்னன்னு சொல்லிட்டு கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் இருக்கும். டெமோ அக்கௌண்ட் அப்படின்னா டெமோவுக்கும் லைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே சின்ன வித்தியாசம் தான். அதில் ஒரிஜினல் மணி போட்டிருப்போம். அதில் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நம்மளால டிபெண்ட் பண்ணி இருக்கும். டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேரியேஷனுமே இருக்காது. ப்ரைஸ் மூவ் ஆகுது, ட்ரேட் எக்ஸிட் ஆகுது, எதுவுமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்காது. விர்ச்சுவல் என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஒரு விர்ச்சுவல் மணி தான். அதில் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நமக்கு எதுவுமே இல்லை. சும்மா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ ஐ திங்க் இது ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டெமோ பண்ணுறது ஒரு சில இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எங்கே போனால் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, நான் இதுக்கு மேலே வந்து ரியல் மணி போட்டு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைவ்ல என்ட்ரு ஆகலாம். எடுத்தோடனே நம்ம வந்து பணத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம், 5000 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம், 10000 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. சார் புரிஞ்சுங்களா? ஃபியூச்சர் புரிஞ்சு இல்லையா? நெக்ஸ்ட் 70 rupees. அது அப்புறம் 74 மேல போயிடுச்சு. சோ 4 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே. அந்த 4 rupeesல எவ்வளவு brokerage இருந்துச்சு? வாட் வாஸ் தி இன்னொரு வச்சு சொன்னேன். அப்ப யூரோ யூஎஸ்டி போறவங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்தியன் ரூபீஸ் வராது. இந்தியன் ரூபீஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. யூஎஸ்டி ஐநாரோ இப்போ நம்ம நீ சொன்ன மாதிரி இந்தியன் மார்க்கெட் இருக்குங்களா, யூரோ ஐநார் பண்ணுவோம், யூஎஸ்டி ஐநார் பண்ணுவோம், ஜிபிபி ஐநார் பண்ணுவோம், இன்னொரு கரன்சி நாலு கரன்சி ஜிபிபி ஐநார் பண்ணுவோம். மற்றபடி இந்த மார்க்கெட்ல அந்த ஐஎன்ஆர் கரன்சி பேர்ஸ் எதுவுமே வராது. யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டின்னு சொல்லிட்டு டெவலப்டு கண்ட்ரீஸோடைய கரன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல யூஎஸ்டி ஐநார் வராது, டெவலப்டு கண்ட்ரீஸ் கரன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ பேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஆர் யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜிபிபி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் சார். அப்படி கேட்கல சார். கான்ட்ராக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை உங்களுக்கு, புரியுதுங்களா? இன்ட்ராடேங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்காது, பொசிஷன்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஒரு ட்ரேடு போட்டிங்கனாவே அது நீங்கள் இன்ட்ராடேவிலையும் க்ளோஸ் பண்ணலாம், பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்கரேஜ் சாரி எக்ஸ்போசர் பொறுத்தவரை இன்ட்ராடே போட்டிங்கனாலும் சரி, பொசிஷன் போட்டிங்கனாலும் சரி, ப்ரோக்கரேஜ் சரி எக்ஸ்போசர் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். எப்போதுமே லாங் டைம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதிகபட்சமாக பொசிஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, 5 days வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, 5 days மேலே அது வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆயிரும்னு சொன்னீங்களா. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைஃப் லாங் ஃபுல்லாகவே அந்த எக்ஸ்போசர் நம்ம கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆரில் கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் மார்க்கெட்டில் வராது. ஐஎன்ஆர் பேர்ஸே அதில் இருக்காது. ஒன்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் கரன்சிஸ் மட்டும்தான் இருக்கும். என்ன காரணத்தினால டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்கு, யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் இதில் வரல அப்படின்னீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் அதாவது ஒரு நாட்டோடைய கரன்சி வேல்யூ மற்ற நாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஆல்ரெடி நம்ம இப்போ நமக்கு தெரியும் ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் லாஸ்ட் ஒரு 20 daysல ஒரு 8 ரூபா பக்கமாக வந்து உங்களுக்கு டவுன் ஆனது. ஆக்சுவலாக 67 ரூபாயில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 74 ரூபா, ஒரு 1 month வச்சுக்காங்க. 1 month பீரியட்ல ஒரு 6-7 ரூபா உங்களுக்கு டவுன் ஆனது, சடன் டவுன் ஆனது. இந்த அளவுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸோட கரன்சிஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஒருவேளை யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொண்டு போய் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வச்சிருந்து அதை ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னீங்கன்னா என்ன நடக்கும்? இதோட இம்பாக்ட் மற்ற மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணும். ஸோ அப்போ அது அன்ஸ்டேபிள், டோட்டல் மார்க்கெட்டே அன்ஸ்டேபிள் பண்ணும். ஸோ அதனால டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ஈவன் சொல்ல போனால் சைனாவோட கரன்சியை இன்னும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. டெவலப்டு கண்ட்ரீஸோட கரன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். சைனா கரன்சி கூட இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ அவங்க தான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அதுவும் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மட்டும் மினிமம் $200 இருந்து நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் அன்லிமிட்டட் ஃபண்ட் நம்ம வந்து எவ்வளோ நாளும் ஹோல்ட் பண்ணி அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் நம்ம ஜெனரலாக ட்ரேடிங் பொறுத்தவரையிலும் ஒரு ப்ரொபோஷனலாக நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு 3 to 6 hours மார்க்கெட்டில் உட்காந்து ஆக்சுவலாக அதிகபட்சமாக ஒரு 6 hours நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி ஈவினிங்கில் ஒரு 5:30க்கு மேலே ஒரு 3 hours நீங்கள் உட்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான ஒரு சாதாரணமான ஒரு மந்த்லி ஒரு 10 to 20% எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 hours நான் மார்க்கெட்டில் உட்காந்துங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை நான் மார்க்கெட்டில் 24 hours அடிக்கடாக உட்காந்தேன் அப்படின்னீங்கன்னா அது ஆப்போசிட்டாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஜென்ரலாக. ஏன்னா மார்க்கெட்டில் நான் உட்காந்து என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் உட்காந்து எப்போ ட்ரேட் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கீங்க சார். ட்ரேட் பண்ணுவாங்க லாஸ் பண்ணிட்டு வந்துடும் சார். லாஸ் பண்ணுறதுங்கிறத விட எப்போதுமே உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஓடிட்டே இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம டெர்மினலில் உட்காந்துனாவே ஏதோ ஒரு ட்ரேட் ஓடிட்டே இருக்கணுங்களா, நெட் பொசிஷன்ல ஏதாவது இருக்கணும், ஏதோ ஒரு பொசிஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ என்னால் பார்த்துட்டே இருக்க முடியும். இல்லைங்க சார், நான் வீக்லி 1 or 2 கால்ஸ் தான் சார் பை ஆப்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்க. அதான் நான் சொல்ல வரேன் சார். ப்ரொஃபஷனலாக 5000 மினிமம் கிடைக்கும். ஓகே
ப்ரொஃபஷனலாக மார்க்கெட்டில் என்னால் உட்கார முடியுது கரெக்டாக ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னாவே மந்த்லி ஒரு 10 to 20% என்னால் ப்ராஃபிட் கண்டிப்பாக சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறத மட்டும் தான், என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நான் அடுத்து உங்களை ஆக்சுவலாக சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது அப்புறம் ஏதோ ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சா நமக்கு ப்ரீவியஸாக தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ தான் லாஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும், ப்ராஃபிட் இருந்தாலும் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கரெக்டான என்ட்ரி பொசிஷன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் அது 3 hours ஆச்சுலாம், 3 to 6 hours. ஏன்னா நான் போய் உட்காந்து அடுத்த செகண்டே எனக்கு ட்ரேட் கிடைச்சிருவோம் அப்படின்னா கிடைக்காது. புரியுதுங்களா? நான் குத்துமதிப்பாக பிளாங்காக போடணும், கண்ணமுடிக்கு போடணும் அப்படின்னா எப்படி வேணாலும் போடலாம். நான் ஒரு ப்ரொஃபஷனலாக கரெக்டான என்ட்ரி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டில். ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ட்ரி பொசிஷன் கரெக்டாக வரும். என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போயிடலாம். மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதுக்கடுத்து தான் நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் ஆக்சுவலாக நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சிட முடியுங்களா? ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக நான் இதோடைய செமினார் டைட்டிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டில் பார்த்துருப்பீங்க, ப்ராஃபிட்டபிள் மில்லியனரி பிஸ்னஸ் பிளான் சொல்லிட்டு ஆக்சுவலாக சொல்லி ஒரு மில்லியனராக ஆகணும்னு எனக்கு ஆக்சுவலாக மில்லியனராக ஆக போகிறேன். அதை நான் ஒரு மில்லியனராக ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா என்னால் ஒரு இண்டிவிஜுவலாகவே ஆயிட முடியுமா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுவோம் சார்? நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் ஒன்று போடுவோம், எம்ப்ளாயிஸ் ஒன்று போடுவோம், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒன்று, கரெக்டுங்களா? இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் போயிட்டு இருக்குமா? எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து இதெல்லாம் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே ப்ராஃபிட் வந்தால் தான் நான் சம்பாதிக்க முடியும். அப்படி வரல நான் என்ன பண்ணுவேன்? நான் கையில இருந்து வந்து கொஞ்சம் போட்டு ரன் பண்ணுவேன், கொஞ்ச நாளைக்கு போட்டு ரன் பண்ணுவேன். என்னால் ரன் பண்ண முடியுதுன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை, அதை கொஞ்சம் நல்லா வந்து என்னால் டெவலப் பண்ண முடியுது, கொஞ்சம் லெவல் போகுது அப்படின்னா ஏன் வந்து ஃபிசிக்கலாக பண்ண முடியும்? எல்லா பிஸ்னஸுமே ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா நம்மளால சைன் பண்ண முடியுது, இல்லை அதில் வந்து டெவலப் பண்ண முடியுது அப்படின்னா இதான் காரணம். ஏன்னா எடுத்த உடனே என்னால் வந்து ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்மளால வரும். நம்ம ஸ்டார்டிங் பீரியட்ல ஸ்டார்டிங்ல ஒரு 3 to 6 மாசம் கையில இருந்து போட்டு ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? வரக்கூடிய ப்ராஃபிட் இதுவும் டேலி ஆகும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் டேலி பண்ணி எக்ஸஸாக நம்ம ப்ராஃபிட் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து சம்பாதிக்க முடியும். பட் இந்த மார்க்கெட்ல இது எதுவுமே தேவை ஆக்சுவலாக. அதே மாதிரி இதுல வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா சார்? ட்ரேட் பண்றதுல சார் நீங்க ட்ரேட் எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு 1 லட்சம் ரூபா நான் டெபாசிட் பண்ணி வச்சேன், நான் ஒரு வாரம் கழிச்சு நாளைக்கு எடுக்க முடியுமா? நல்லா திரும்ப எடுக்க முடியும்? ஏன் எடுக்க முடியாது சார்? டெபாசிட்னா ஸ்டாக் வாங்குறது. நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுவீங்க ட்ரேட் பண்றதுக்கு. ட்ரேடே பண்ணல, 1 லட்சம் திரும்ப எடுத்துடலாம். திரும்ப எடுத்துடலாமா? ஆக்சுவலாக லிக்விடிட்டி கேஷ்னு சொல்லுவோம். இதுல 1 ரூபா கூட உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நான் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது எனக்கு வந்து லாஸோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. பட் நான் வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், என்ன பண்ணுவேன்? ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஆபீஸ் எக்ஸ்பென்டிச்சர் இன்டீரியர் இருக்கும், ஆபீஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வரும், கரெக்ட்டுங்களா? பட் இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது. பிளஸ் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் எதுவுமே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எதுவுமே வராது. முன்னாடியே சொல்லியிருந்தோம், கமிஷன் டாக்ஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா நான் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே எந்த எக்ஸ்பென்ஸுமே இல்லாம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நாலேஜ் இருக்கணும். மற்றபடி ஒரு பெரிய ஒரு பரம்பரையான பிசினஸ் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இருக்கா? more than 30 years or 50 years அப்போதான் உங்களுக்கு பிசினஸ் கரெக்டா இருக்கும். நாம பிசிக்கல் பிசினஸ் கரெக்ட் ஆக்சுவலா. ஒண்ணு அப்பா அம்மா கூட வந்து பார்த்தா பாரம்பரியமா அந்த பிசினஸ்ல சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்து அதோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? புதுசா போய் ஸ்டார்ட் பண்றோம். அதான் பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5 வருஷம் ஆக்சுவலா. ஒரு 5 வருஷம் நான் ரன் பண்ணனா தான் அதோட அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த பிசினஸ்ல சைன் பண்ண முடியும், கரெக்டுங்களா? மற்றபடி இந்த பிசினஸ்ல அந்த மாதிரி அவசியம் இல்லை. 5 வருஷம் நீங்க வந்து சைன் பண்ணுற அவசியம் இல்லை. இதுல இருக்கக்கூடிய நாலேஜஸ் வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியல் பீரியட்ல இருந்தே நம்மளால அந்த ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் முன்னாடியே சொல்லியிருந்தோம். 24 ஹவர்ஸ் இருக்கிறதுனால நான் எனக்கு என்ன டைம் கிடைக்குதோ, எனக்கு என்ன ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம் நான் ட்ரேட் பண்ண போதுமானது. மற்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்ற ப்ரொஃபஷனையோ அல்லது மற்ற என்ன சொல்றது ஜாபையோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டோ அதை வந்து அதை விட்டுட்டு அதை பண்ணணுங்கிற அவசியம் எதுவுமே இருக்காது, கரெக்டா? அப்போ நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ண முடியுங்களா? நான் ஒரு 5:30 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சேலரி பர்சனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 6 மணிக்கு நான் வந்து ஜாப் விட்டு வெளியில வரேன். வந்ததுக்கப்புறம் நான் பண்ணலாமா? பண்ணலாம். நான் மற்ற ஸ்டாக் மார்க்கெட் தான் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது உங்களால், கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்
நான் முன்னாடியே சொன்னது போல இந்த மாதிரி கரெக்டாக ப்ரொபோஷனலாக பண்ணும்பொழுது பொறுமையாக பேஷனோட பண்ணும்பொழுது மாதம் 10% 20% வரையும் நம்மளுடைய கேபிட்டலுக்கு சாதாரணமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியாது சார். 10 to 20%. அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்ல போனால் ரொம்ப பிளைண்டாக பண்ணவே போதும். நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார்? ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே நீங்கள் எதை வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எதை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? டெக்னிக்கல் வரோமா? கரெக்டா சார்? டெக்னிக்கல் தான் தேடி போகிறோம். ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா எதை நோக்கி போயிட்டு சார்? இப்போ இன்னைக்கே கூட நீங்கள் வந்து எதுக்காக வந்துருப்பீங்க சார்? மேஜர் எதை ஃபோக்கஸ் பண்ணி வந்துருப்பீங்க? ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா? ஏதாவது டெக்னிக்கல் கிடைக்குமா? ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற பர்சன்ஸ் அந்த மாதிரி தான் நோக்கும். அந்த மாதிரி தான் தாட் இருக்கும். கரெக்ட். மற்றபடி ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், ட்ரேடிங்கில் சைன் பண்ணுறதுக்கோ இல்லை வின் பண்ணுறதுக்கோ டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. டெக்னிக்கல் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட போதும், மார்க்கெட்டில் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அதான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஒரு பேஷனால ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும். ப்ரொஃபஷனல் அப்படின்னா புதுமைப்பாக நான் ட்ரேடு போகிறது, ஒரு ட்ரேடு போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டேக் ப்ரைஸ் செட் பண்ணாமல் போகிறது, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ட்ரேடு போட்டோம்னா கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் இருக்கணும். அதான் ப்ரொஃபஷனல் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த இடத்துல. நான் சும்மா வந்தேன், மார்க்கெட்டில் பார்த்தேன், மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கு, மேலே ஏதோ ஒரு ரீசன்னால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணணும், அந்த மார்க்கெட் மேலே போகும் இல்லை கீழே போகணும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணும்போது 100% நம்மளால் சைன் பண்ண முடியும். ஜென்ரலாக மினிமம் நான் சொல்கிறேன் 10% 20% வரைக்கும் ஆவரேஜாக மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். மற்ற ஏதாவது ஒரு ஃபீல்டில் 10% 20% என்னோட கேபிட்டலுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுங்களா? ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இதான் பிசினஸ் இருக்கா சார்? இது கூட ரிஸ்க் தான் சார். நீங்க எக்ஸ்போசர் 100 டைம்ஸ் கொடுக்குறீங்க. இல்ல நான் சொல்றேன் சார், அதான் முன்னாடி சொன்னேன் ஆக்சுவலா. அது கடைசில ஜீரோ ஆயிடும். இல்ல கரெக்ட் சார். நீங்க எக்ஸ்போசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஆயிடுச்சுனா ஜீரோ ஆயிடும். சார் இல்ல நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா. எக்ஸ்போசர்ங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் மட்டும்தான். அது வந்து மேஜர் ஃபியூச்சர் இல்ல. நீங்க எக்ஸ்போசரை வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் ஒரு ஃபியூச்சரா இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்போசரே இல்லாம எப்படி ட்ரேட் பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சார். லைட்டாக தான் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. நீங்கள் சாதாரணமாக பொறுமையாக பண்ணும்போதே நான் சொல்லக்கூடிய ஒரு 10% 20% மாதம் எடுக்க முடியும். எதுலாம் இருக்குல்ல, இந்த டெர்மினல் வந்து எது எதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்களா? இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே வந்து இந்த ஆக்சுவலாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது சிம்பிளாக சிஸ்டம் சொல்லுவோம், லேப்போவில் வந்து பிசிஏ சொல்லுவோம், அடுத்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்குது, விண்டோஸ் இருக்கும், அதுக்கடுத்து என்ன இருக்கு, ஐபோன் இருக்கு இல்லைங்களா? அவ்வளோதான் இருக்கு. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவ்வளோதான் சார் மேஜராக. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையுமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து மொபைல்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் மொபைல்லே. ஆக்சுவலாக நம்ம சிஸ்டமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே மொபைலில் பண்ண முடியும், டேப்ல பண்ண முடியும், ஐஃபோனில் பண்ண முடியும், எல்லா இதுலையுமே பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நம்ம வந்து நம்ம மற்றதில் என்ன பண்ணுறோம், ஏன் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீலரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். எனக்கு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ட்ரேட் எல்லாம் டூல் எனக்கு ஒர்க் பண்ண தெரியல. பட் இதில் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி நம்ம ஓடினா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சிஸ்டமில் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? க்ரூட் ஆயில் தான் சொன்னாங்க சார், நீங்கள் ஒரு சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னாங்க. அதனால நான் பண்ணல. கரெக்ட். சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இந்த மார்க்கெட்டில் சிஸ்டம் இல்லை. நான் மோஸ்ட்லி இப்போ வந்து 99% எல்லாருமே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வச்சுருக்கோம், ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம். ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லாருமே அதே மாதிரி இதுக்கு ஒரு ஹை ஸ்பீட் நெட்டு 4G தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப லோ ஸ்பீட் நெட் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அப்போ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்போ சாத்துக்காகவே தனியாக வந்து கொஞ்சம் தேடி தேடி அடைய முடிச்சுக்கலாம். அதுக்கு மாதம் பே பண்ணுவோம். இல்லை நாங்கள் வந்து உங்ககிட்ட உங்கள் இன்ஸ்டியூஷனில் நாங்கள் இல்லை சார், இது நீங்கள் எந்த ப்ரோக்கரில் எங்கே போய் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ தான் இருக்கும். அதே மாதிரி ஃபாரெக்ஸை பொறுத்தவரை 99% ஆஃப் ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே இந்த சேம் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நெஸ்ட் அண்ட் ஓடிஎன் ரெண்டு இருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒரு சிலர் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் ஓடிஎன் வச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி வந்து 99% ஆஃப் ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே இந்த மெட்டா ட்ரேடர் போகக்கூடிய ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான டூல் தான் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10% இருந்தாவே போதும். மீதி 60% எது இம்பாக்ட் பண்ணுது, சைக்காலஜி. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்து தான் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்லயோ அல்லது M6லயோ இதோட யாருக்கும் மணி மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை ஃபாலோ பண்ணது இல்லை. அதை அவங்க மோஸ்ட்லி யாருமே கேட்டதும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அவங்க ஒரு புரோக்கர் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாருன்னா கூட
அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு டூல் வச்சிருக்கிறோம், புதுசாக ஒரு டூல் கண்டுபிடிச்சோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தான் சொல்லி கொடுக்க வராங்களே ஒழிய இதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ இதுவரை எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே சொல்லி கொடுத்ததே இல்லை. கரெக்டுங்களா? இதை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா சார் ஒரு ட்ரைனிங் இந்தியாவில்? ஜென்ரலாக யாரும் சொல்லுவோம், இதை தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே மார்க்கெட்டில் வந்து வின் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்தாவே போதுமானது. நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டூல் ஏதோ இருந்தாவே போதுமானது. மற்றபடி மார்க்கெட்டில் இதுதான் நமக்கு வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணும். சைக்காலஜியால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுது. நாம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது மணி மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக பார்க்கலாம். பொசிஷன் சைஸ்ன்னு சொல்லுவோம். பொசிஷன் சைஸிங் ஆக்சுவலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? பொசிஷன் சைஸிங்னா என்ன அப்படின்னீங்கன்னா, நான் ஆக்சுவலாக அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அது வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட். ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு இது. நெக்ஸ்ட் பொசிஷன் சைஸிங் என்னன்னா, நான் எவ்வளோ வால்யூம் எடுக்கணும். அப்போ ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கேன், குரூட் ஆயில மினி எடுக்கலாமா, மெகா எடுக்கலாமா, 2 மினி எடுக்கலாமா? கரெக்டுங்களா? அப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் அப்படின்னீங்கன்னா அது ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். நான் 10,000 ரூபா வச்சிருக்கேன்னா 10,000 ரூபாய்க்கு 1 எடுக்கலாமா 2 எடுக்கலாமா லிமிட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பொசிஷன் சைஸிங் பண்ணாலும் நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு ட்ரேடை நீங்கள் போட போறீங்க, ஒரு சிங்கிள் ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அல்லது உங்களுடைய லாஸ் எவ்வளோ வந்து ப்ரீவியஸாக தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ட்ரேடு போடும் பொழுது இதுக்கு இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் வச்சா இவ்வளோ தான் ட்ரேடுன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுருமா? ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணுறோமா? சொல்லுங்க சார். நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் இல்லைன்னு சொல்ல இருக்கு, மார்க்கெட்டில் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. யாராவது அப்ளை பண்ணியிருக்கோமா? ஸ்டாப் லாஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்க சார்? நாங்கள் இது டோட்டலாக எனக்கு புதுசு. நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னன்னே எனக்கு புரியல. ஸ்டாப் லாஸ் இல்லை, ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கவங்க ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது. ஓகே, நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸ்டாப் லாஸ் அப்படின்னீங்கன்னா ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அந்த டெர்மினாலஜி வேர்ட் நான் சொல்லிடுறேன். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்ங்கிற ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில நான் வாங்குறேன். ஓகேங்களா? எனக்கு 100 ரூபாய்க்கு டவுன் ஆகிட்டே வந்து என்ன ஆகும்? லாஸ் ஆகுமா? நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து 95 ரூபா ஒருவேளை மார்க்கெட்ல அந்த பிரைஸ் ரீச் ஆச்சுன்னா அந்த ட்ரேட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி வரணும். நான் பார்த்துட்டு இருந்தா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு அந்த ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதுதான் ஸ்டாப் லாஸ். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு 95 ரூபீஸ் செட் பண்ணிட்டேன்னா ஒருவேளை மார்க்கெட் 100 ரூபாயிலிருந்து அப்படியே டவுன் ஆகிட்டு 95 வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளில வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், ரிஸ்க் வந்து நானே லிமிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கீழே வந்து 10 ரூபா வந்துச்சு அப்படின்னாலும் 95 ரூபாயில மார்க்கெட் எனக்கு வந்து க்ளோஸ் ஆகி வெளில வந்துடும். டேக் ப்ராஃபிட் அப்படின்னீங்கன்னா 110 ரூபா மார்க்கெட்ல பிரைஸ் வந்ததுன்னா எனக்கு ப்ராஃபிட் போதும், அந்த 110 ரூபா பிரைஸ் ரீச் ஆனதுனா அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு நான் செட் பண்ண முடியும்னா டேக் ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, எனக்கு ப்ராஃபிட் 10 ரூபா வந்துச்சுன்னா போதும், அந்த ட்ரேட் நான் பார்த்தாலும் பார்க்கலனாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் ட்ரேட் எக்ஸிட் ஆகி வெளில வரும். ஸோ அதான் டேக் ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு சப்போஸ் நான் ப்ராஃபிட்ல வரும்னு நினைச்சேன், ப்ராஃபிட்ல வரல, எனக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் போயிட்டு இருக்கு, எனக்கு 5 ரூபா ரிஸ்க் ஆனிச்சுனே போதும், 5 ரூபா லாஸ் ஆனிச்சுனே போதும், ட்ரேட் க்ளோஸ் ஆகி வெளில வந்துரு. அதான் ஸ்டாப் லாஸ். சார் டவுட், இப்போ அந்த ஸ்டாப் லாஸ் இது வைக்கணும்ல சார். சப்போஸ் 99 ருபீஸ் வைக்கிறோம் ஸ்டாப் லாஸ், ஆனால் ப்ராஃபிட் வந்து ஒரு 100 இருக்குதா, நம்ம 200 வைக்கிறோம், வைக்கலாம் முடியாது அது மாதிரி தெரியுமா? இல்லை, அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்து சார். வைக்க முடியாதுன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் செட் பண்ணலாம். இல்லை ப்ராஃபிட்டுக்கும் ஸ்டாப் லாஸும் வைக்கிறது ஏதாவது டிஃப்ரென்ஸ் வச்சு வைக்கணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். நீங்கள் 1 ரூபா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்து நீங்கள் செட் பண்ணலாம், செட் பண்ண முடியும், அது செட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இந்த பொசிஷன் சைஸிங்னால என்ன நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ட்ரேடோட லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ப்ரிடிக்ட் பண்ணணும் ஜென்ரலாக. அதுக்கு அடுத்தது மொத்த ட்ராடவுன் எவ்வளோ விடணும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ரேட். நம்ம இது வரலாம் எனக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கணிச்சிருக்கோமா? டேக் ப்ராஃபிட்னா யாருமே கணிக்கிறது, ப்ராஃபிட் யாருமே கணிக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக மறுபடியும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி மொத்த அக்கௌண்ட் எனக்கு இப்படியே ரெகுலராக போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு மாதம் கழிச்சு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் யாருன்னா தெரியும். 3 விஷயம். ஒரு ட்ரேடுக்கு நான் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறேன், மேக்ஸிமம் ட்ரா டவுன் சொல்லுவோம். ட்ரா டவுன்னா அக்கௌண்டோடைய மேக்ஸிமம் கேபிட்டல் லாஸ் ஆகுது. ஆக்சுவலாக அது எவ்வளோ அதிகபட்சமாக நான் லாஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் எனக்கு ப்ராஃபிட் வரும்போது நான் இதே மெத்தடில் நான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 நாள் கழிச்சு, 10 ட்ரேடு கழிச்சோ, ஒரு மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் டு யுவர் போர்ட்ஃபோலியோங்கிறது. நெக்ஸ்ட், டெபாசிட் பண்ணி எனக்கு முன்னாடி தெரியுங்களா, இதான் பெரிய விஷயம். அதே ப்ராஃபிட் எவ்வளோ, என்னோட கேபிட்டல் எவ்வளோ தெரியும். நெக்ஸ்ட், நான் ஒரு ட்ரேடுக்கு ஃபிக்ஸ்டாக ரிஸ்க் எடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஃபாலோ பண்ணணும்.
நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது வந்து ஒரு மெத்தடா ஒரு மில்லியனர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. பேங்க்ல இருக்கீங்களா, பேங்கோட பணம்லாம் இருக்கீங்க, பேங்க் பணம் எல்லாம் யார் ட்ரேட் பண்ணலாம் சார்? மிகப்பெரிய ஒரு அனலிஸ்டோ அல்லது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் யாரும் பண்றாங்க பேங்கோட கேபிட்டல் ட்ரேட். ஜெனரல் நம்ம பேங்க்லாம் இருக்கீங்களா, ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கு, ஐசிசி பேங்க் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க், எல்லாருமே ட்ரேட் பண்றாங்க. ஃபண்ட் மேனேஜர் ஆக்சுவலா, ஆனால் ஃபண்ட் மேனேஜர்னாலும் அவர் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னா ட்ரேட் அப்படின்னு ஆக்சுவலா அதான் அந்த இதில் ட்ரேட் பண்ணக்கூடிய பேக்கெண்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க ஆக்சுவலா. ஒரு MBA ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக முடிச்ச ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் ஆக்சுவலாக இதுதான் அவங்க இம்பார்ட்டன்ட். ட்ரேடிங் நான் முன்னாடியே அவங்களோட சொன்னீங்களா, ட்ரேடு எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இம்பார்ட்டனே இல்லை. ட்ரேடு எங்கே வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஆக்சுவலாக. மற்றபடி நான் ப்ரீவியஸ் சொல்லியிருந்தது போல நான் இங்கே சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா ஒரு 100 ட்ரேட் எண்டில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலி. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பார்க்கக்கூடாது, ஒரு 100 ட்ரேட் எண்டாக நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் எண்டில் பார்க்கும்போது அல்ல ஒரு 1 மந்த் எண்டில் நீங்கள் பார்க்கும்போது 100% உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடுக்கு இதுதான் வந்து பார்த்தா உங்கள் பேங்கோடைய பேங்கிங் பீப்புள்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்க ட்ரேடு எங்கே எக்ஸிக்யூட் பண்ண எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நான் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறேன். 1% இருந்து 3% வரல எடுக்கலாம். 3% ரொம்ப ஹையர் ஆக்சுவலா. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்க 1% எடுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கொஞ்சம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணக்கூடியவங்க 2% ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு எடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் 2% ட்ரேட் இது பண்ணிட்டேன் ஆக்சுவலா, ரிஸ்க் எடுத்துட்டேன். 10,000 நம்ம கேபிட்டல் 2% எவ்வளவு இருக்கு? $200. அப்போ எனக்கு ஒரு ட்ரேடு ஒருவேளை நான் ப்ரிடிக்ட் பண்ணது ஆப்போசிட்டா போய் லாஸ் ஆனது அப்படின்னா $200. நான் முன்னாடியே வந்து பண்ணா கணிச்சு வச்சிட்டேன். கணிச்சுனா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரு ட்ரேட் எனக்கு வந்து லாஸ் ஆனிச்சா $200 நான் ப்ரீவியஸா ப்ரிடிக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் நான் போட போறோம். இந்த ஸ்டாப் லாஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல, $5 செட் பண்றோம் 10 செட் பண்றோம் அப்படிங்கிறது நான் முன்னாடி செட் பண்ணி ஒரு ட்ரேட் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வேல்யூ என்னங்கறத தெரிஞ்சுட்டு தான் என்ட்ரி எழுதணும். சோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளவு நான் வந்து கால்குலேட் பண்றோம். நான் வந்து பார்த்தா இதுல பாயிண்ட்ஸ் சொல்றேன் இல்லையா, ஸ்டாக்ல என்ன சொல்றோம் சார், பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருந்துச்சு 5 பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபாரெக்ஸ்ல இருந்தா அதே டெர்மினாலஜி பாயிண்ட்க்கு பதிலா பிப்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் 10 பிப்புக்கு நான் கால்குலேட் பண்றேன். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணலாம் சார். ஜெனரல் ட்ரேடிங்ல ப்ரொபஷனல் ட்ரேடிங்ல நான் ஒரு ட்ரேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நான் பார்க்க கூடாது, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு டேக் ப்ராஃபிட் எவ்வளவுலாம் பார்க்க கூடாது. பிகினிங் ஸ்டேஜ்லயே நீங்க வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவு டேக் ப்ராஃபிட் எவ்வளவு ஒரு ட்ரேடோட ரிஸ்க் எவ்வளவு எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரானிங் அப்படின்னா அதான் முன்னாடி சொன்னேன். ஒரு ட்ரேட் நீங்க போட்டு ஸ்டேக் பண்ணாம போயிடலாம். நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சா எவ்வளவுங்கிறது தெரியும், ப்ராஃபிட் அடிச்சா எவ்வளவு தெரியும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா நான் முன்னாடி சொல்லிட்டேன் வால்யூம் சார் 2% தான் ஸ்டாப் லாஸ் கொண்டு போறோம் முன்னாடி தெரியும். நான் ஏதோ ஒரு கான்செப்ட்ல பண்றேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு ட்ரேடிங் போறேன்னா எனக்கு அங்க இருந்து 10 பிப் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு, நான் ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டேன். ஓகேங்களா, 10 பிப். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணனும், வால்யூம் சூஸ் பண்ணனும். நான் என்ன பண்ணுவோம், வால்யூம் எல்லாமே ட்ரேட் தான் போட்டு முடிச்சு தான் கடைசில கால்குலேட் பண்ணுவீங்க. ஆக்சுவலா அப்படியே ரிவர்ஸ்ல ஃபாலோ பண்ணனும். நான் இங்க சொன்னது போல நெட் கேபிட்டல் $10,000 என்ன பஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கணும், 2%. ஓகே சார், 2% தான் எவ்வளவு சார், $200 சார். கீழே வந்து பின்னாடி தெரியுதுங்களா, நான் 10 பிப். ஓகேங்களா, 10 பிப்னா எவ்வளவு வருது சார், டிவைட் பண்ண எவ்வளவு வருது, ஒரு பிப்புக்கு எனக்கு வந்து $20 வரும் நான் எடுக்கலாம். ஆக்சுவலா ஏன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டாலர் வச்சு நான் சொல்றேன் இல்ல, ஒரு பிப்புக்கு எனக்கு வந்து $20 ப்ராஃபிட் ஆர் லாஸ் வர மாதிரியான வால்யூம் வந்து சூஸ் பண்ணணும். அப்ப நான் 1 லாட் போட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு பிப்புக்கு $1, சரி $10, 1 லாட் மெகா லாட் சொல்லுவோம். 1 லாட் பார்த்தா $10. நான் என்ன பண்ணலாம், 2 லாட் சூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா இப்பதான் சார் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா என்னோட கேபிட்டல் எல்லாருக்குமே தெரியும், நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1% தான் 2% சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாரும் என்ன பண்ணுவோம், சரி ஓகே நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன், 2 ட்ரேட் 3 ட்ரேட் நீங்க சொன்ன மாதிரி பார்ப்போம். நான் 2 ட்ரேட் 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு,
நான் என்ன பண்ணுவேன் அடுத்தது என்ன பண்ணுவோம் சார் பர்சன்டேஜ் 2% மெயின்டைன் பண்ணுவோம்னா இல்லை பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுவோம் ரெடியூஸ் பண்ணி பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜி இருக்குல்ல 2% என்னமோ 1% வேற ஏதாவது பர்சன்ட் மாற்றணும் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த பர்சன்டேஜ் ஒன்ஸ் நீங்கள் அப்படி இல்லையா நீங்கள் 1% எடுங்க 1% எடுத்து எல்லா ட்ரேடுமே கண்டினியூவாக 10 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் 1% நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு 10 ட்ரேடு கண்டினியூ ஸ்டாப் லாஸ் அடிக்காது ஜென்ரலாக நான் சொல்ல வரேன் கண்டினியூவாக உங்களுக்கு 4 ட்ரேட் 5 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் நீங்கள் அதே பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ணலாம் மட்டும்தான் சைன் பண்ண முடியும் ஆக்சுவலாக வின் பண்ண முடியும் ஃபைனலாக அப்படி இல்லைனாலும் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது சரி ஓகே 4 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஜென்ரல் ஒரு பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 3% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துட்டு அதுவே மெயின்டைன் பண்ணணும் அது ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஒரு பிப்போட வேல்யூ கால்குலேட் பண்ணும் ஒரு பிப்புக்கு நீங்கள் எவ்வளோ $20 வரும் உங்களால் எடுக்க முடியும் ஸோ அப்போ என்ன 2 லாட் சூஸ் பண்ணுறேன் அல்லது நீங்கள் 20 பிப்பு ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா 20 பிப்பு ஸ்டாப் லாஸ் இருந்தால் எவ்வளோ வரும் சார் நீங்கள் $10 வருமா அப்போ நீங்கள் ஒரு பிப்பு தான் $1 தான் சூஸ் பண்ணணும் ரேட் புரியுதுங்களா ஆக்சுவலாக நான் இங்கே வந்து 10 பிப்புங்கிறதுனால 2 லாட் சூஸ் பண்ணேன் 20 பிப்பு அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து நான் $1 தான் சூஸ் பண்ணேன் ஸோ இப்போ வந்து எனக்கு எத்தனை பிப்பு ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் சரி அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படிங்க ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா என்னோட ரிஸ்க் வந்து 2% தான் மெயின்டைன் ஆகும் ஸோ இதுதான் வந்து பொசிஷன் சைஸ் ஆக்சுவலாக இது நான் முன்னாடி சொன்னீங்களா பேங்க்ல பேக்ரவுண்ட்ல எல்லாருமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு போட்டு காமிக்கிறோம் கால்குலேஷனில் போட்டு காமிக்கிறேன் ஒரு 100 ட்ரேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 டைம் 200 டைம் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வரதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா சரிங்க சார் இதில் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்போ டவுட் சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்களா சார் 2% தான் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றீங்களா நம்ம ப்ராஃபிட் அப்போ அதிகமாக சம்பாதிக்க முடியாதுல்ல நீங்கள் சொல்ற மாதிரி ப்ராஃபிட் நம்ம 2% போடுறோம் 2% தான் நம்ம ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம் நம்ம 2% தான் சொல்லியிருக்கோம் நம்ம கேபிட்டல்ல ஓகே பட் ஆனால் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஓகே ஆனால் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் பண்ணுறோம் ப்ராஃபிட் வருது செகண்ட் ரேட் பண்ணுறோம் ப்ராஃபிட் வருது தேர்ட் ரேட் பண்ணுறோம் ப்ராஃபிட் வருது பட் நம்ம செகண்ட் 2% வச்சுட்டே போயிடுது நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்காது அதான் சொல்ல வரேன் சார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ட்ரேடிங் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒருவேளை நான் கண்டினியூவாக 3-4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சு என்ன பண்ணுறேன் பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணுறேன் ரெடியூஸ் பண்ணால் அந்த ட்ரேட் ஒரு ப்ராஃபிட் அடிச்சிடும் கரெக்டுங்களா ஒரு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2% மெயின்டைன் பண்ணினேன் 3 ட்ரேடோ 4 ட்ரேடோ 5 ட்ரேடோ ப்ராஃபிட் கண்டினியூ அடிக்குது அப்போ எனக்கு என்ன ஜென்ரலாக தோணுது மனசில் நான் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் ஜென்ரல் இல்லைங்களா இல்லை நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் நடக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ப்ராஃபிட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒருவேளை அந்த ட்ரேடு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் போவீங்க $10 எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதே ஒரு வேளை ப்ராஃபிட் அடிச்சா $15 இருக்கும் கரெக்டுங்களா நாம என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வரல ஒன்றும் ப்ராஃபிட் வந்து பக்கத்துலேயே க்ளோஸ் பண்ணிடுவோம் சார் கரெக்டா சார் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் ஜென்ரல் இது இருக்குங்களா ட்ரேட் பண்ணும்போது இது எல்லாருமே வருதா ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆனிச்சுன்னா நான் ஸ்டாப் லாஸ் வரல வெயிட் பண்ணுவேன் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுவோம் ஒப்பணும் முன்னாடியே எக்ஸிட் ஆகி வந்துடும் அந்த இது பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா டேக் ப்ராஃபிட் அடிக்கணும் ஸ்டாப் லாஸோ இல்லை டேக் ப்ராஃபிட் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் பேஷண்ட் இருக்கணும் மைண்டில் நெக்ஸ்ட்டு 1% நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் அதான் நீங்கள் முன்னாடி சொன்ன போல 2% நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய டார்கெட் அடிச்சதுன்னா 3% தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும் இல்லை எடுக்கக்கூடாது அதாவது நான் 1% சூஸ் பண்ணுறேன்னா $10 வந்து ப்ராஃபிட் சாரி லாஸ்னா $15 ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும் இல்லை எடுக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு 4 ட்ரேடை போட்டேன் 4 ட்ரேடு 1.5% எனக்கு டார்கெட் அடிச்சிச்சுன்னு வைங்க கண்டினியூ டார்கெட் அடிச்சிச்சு எவ்வளோ வருது சார் மொத்தமாக 6% வருங்களா நான் 4 ட்ரேட் எனக்கு கண்டினியூ ப்ராஃபிட் அடிச்சு நான் என்ன பண்ணுறேன் வால்யூம் இது பண்ணுறேன் ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2% தான் நான் எடுக்கிறேன் அடுத்து எனக்கு ஒரு இதே 4 ட்ரேட் உங்களுக்கு வந்து அதை அடிக்கிறேன் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன் என்ன சார் உங்களுக்கு நெட்டா உங்களுக்கு 2% லாஸ்ல இருக்கா 2% லாஸ்ல இருக்கா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இதில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2% எடுத்தீங்க ஒருவேளை கண்டினியூ கேம் 4 ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சு
நெட்டா உங்களுக்கு என்ன இருக்கு 4 ட்ரேட் நீங்க அதே 4 ட்ரேட் முன்னாடி ப்ராஃபிட் பண்ணீங்க, அதே 4 ட்ரேட் தான் லாஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு? 6% தான் வந்துச்சு, லாஸ் எவ்வளவு வந்துச்சு? 8%. 2% லாஸ் இருக்கு. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே ஃபிக்ஸ்டா மெயின்டைன் பண்ணிட்டே போறீங்களா, சேம் அதே 4 ட்ரேட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. நெட்டா உங்களுக்கு வந்து 2% உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிளைண்டாக ஒரு ட்ரேடு போடுறீங்கன்னா இல்லை, ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த வெறும் இந்த கான்செப்டை மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக பர்ஃபெக்டான ஒவ்வொரு ட்ரேடிங்குமே ரிஸ்க் செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு டேக் ப்ராஃபிட் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கம்பல்சரி ஒரு மினிமம் ஒரு 50% உங்களுக்கு ப்ராஃபிட், 50% லாஸ் இருக்கும். இல்லை அதோட குறைங்களா? ப்ராபபிலிட்டியில் பார்க்கும்பொழுது நம்ம பிளைண்டாக போகிறோம், கான்செப்டே இல்லாமல் போகிறோம். சும்மா ஒரு ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு கான்செப்ட் வச்சு நான் போகிறோம், ட்ரேட் போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரேடு ப்ராஃபிட், 5 ட்ரேடு லாஸ் இருக்குமா? 50-50 இருக்குமா? இல்லை அதோட கம்மியாக போகுமா? ஒருவேளை நம்ம பிளைண்டாக போட்டால் லாஸ்லாம் அதிகமாக ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ப்ராஃபிட்ல மினிமம் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் உங்களுக்கு 50-50 50-50 கண்டிப்பா இருக்கும். 50-50 கண்டிப்பா இருக்கும். அவன் சும்மா என்னதான் பிளைண்டா போட்டோம்னாலும் 50-50 கண்டிப்பா இருக்கும். நீங்க அப்படி 50-50 போட்டீங்கன்னாவே நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் நான் முன்னாடி சொன்னீங்களா, ஸ்ட்ராட்டஜி ஏன் வேணாம்னு சொன்னீங்க. மொத்தமா ஒரு மாசத்துக்கு 40 ட்ரேட் போட்டதா வச்சுக்கோங்க. அதுல 20 ட்ரேட் சக்சஸ். ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ரிஸ்க் அது 1% நம்ம எடுத்துக்கலாம் சார். 1% ரிஸ்க் எடுத்துட்டோம், 1.5 டைம்ஸ் டார்கெட் எடுத்துட்டோம். 20 ட்ரேடிங் எவ்வளவு வந்துருக்கு சார்? எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும்? 20 ட்ரேடிங் 1.5% தான் 30. இதுல 30 எப்படி சார் வரும்? 1% ரிஸ்க் பண்ணுங்க. 20 நீங்க ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா இல்லாம பண்ணலாம். ஆக்சுவலா இதான் சார் உண்மை. ட்ரேடிங் வந்து என்னன்னா நம்ம எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி நோக்கி மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கோம். கான்செப்ட் எனக்கு கிடைக்குமா, புதுசா கான்செப்ட் கிடைக்குமா, அது அவங்க சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை, கான்செப்ட்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை மார்க்கெட் பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஸ்க் மேனேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆக்சுவலா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னாவே இது மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்ல வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா நம்ம ட்ரேட் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் அடிக்கிற வரல வெயிட் பண்ண முடியுமானா மேபி எக்ஸ்பீரியனா என்ன சொல்றது, இன்ட்ராடே உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடலாம், அல்ல பொசிஷனல் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடலாம். ஸோ அதுல வந்து அப்ளை பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல உங்க கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒன்று இன்னைக்கு அடிக்கல அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு அடிக்க போயிடும். உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியோட கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் நீங்க வந்து ஒரு பிளைண்டா கண்ணாப்னா உங்களுக்கு ட்ரேட் போட்டீங்கனாலும் பர்ஃபெக்டா ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் போட்டாலும் மினிமம் உங்களுக்கு 10% வரும். எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது நீங்க ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் ஒரு 6 ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்து 4 ட்ரேட் மைனஸ் வர மாதிரி ஒரு கான்செப்ட் அப்ளை பண்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா 20% வரும். ஸோ அது வந்து பார்த்தா என்னன்னா ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அது வந்து பார்த்தா ட்ரேடிங் இல்ல கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா சாரி 1% ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் டார்கெட் இருக்கும். 10 ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் வந்ததுன்னா 15 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 40 ட்ரேட்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். ஏதோ ஒரு கான்செப்ட் 20 ட்ரேட்ஸ்ல 10 ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வின் பண்ணுது, 10 ட்ரேட்ஸ் வந்து லாஸ் பண்ணுது வைங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தது போல ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே ஃபிக்ஸ்டு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வச்சு சூஸ் பண்ணீங்க. அதே போல ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் அடிக்கிற வரைக்குமே நீங்க வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. ஃபாலோ பண்ண பொழுது 20 ட்ரேட் உங்களுக்கு
ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. 20 ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கால்குலேட் பண்ணீங்க 50% உங்களுடைய அக்யூரசி ரேஷியோ இருக்கு. 50% அக்யூரசி அப்படின்னா 10 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் அடிக்குது, 10 ட்ரேட் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுல நீங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஒரு ட்ரேடுக்கு 2% நான் ரிஸ்க் எடுக்கிறதா கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு 10 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சு எவ்வளவு லாஸ் ஆகுது? ப்ராஃபிட் சொல்றீங்க. டேக் ப்ராஃபிட். ஓகே. ஸ்டாப் லாஸ் எனக்கு 10 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு எவ்வளவு வரும்? 20%. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது லாஸ் எவ்வளவு எடுக்கிறீங்களோ, ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி 1.5 டைம்ஸ் வந்து டார்கெட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 1.5 டைம்ஸ் எவ்வளவு? 3% வரும்ல. 10 ட்ரேடுக்கு 3% வரும், 30%. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வரும் சார்? 10%. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ண மூடிட்டு போலாம். ஆக்சுவலா சிங்கப்பூர் மலேசியா ஒரு ஃபேமஸான கான்செப்ட். நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணலாம். பிளைண்ட் ட்ரேடிங் சொல்லுவாங்க. பிளைண்ட் ட்ரேடிங் கண்ண மூடிட்டு போறது. ஆக்சுவலா வருவாங்க, காலையில உட்காந்து ட்ரேடிங்ல உட்காருவாங்க, காயினை சுற்றி விடுவாங்க, நெட் விழுந்தா பை, ட்ரெயின் விழுந்தா செல். இது ஒரு ஃபேமஸான கான்செப்ட். ஆக்சுவலா பட் அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஒரு ட்ரேட் போட்டுறீங்க, ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட், ஒன்று ஸ்டாப் லாஸ் நீங்க டேக் ப்ராஃபிட் எடுங்க, அந்த மாதிரி ஃபாலோ. இந்த மாதிரி நீங்க பிளைண்டா பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி வரும். இப்ப நான் ஏதாவது சின்ன கான்செப்ட் வச்சு அப்ளை பண்றீங்க, ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு அப்ளை பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரசி ரேஷியோ ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. 6 ட்ரேட் ப்ராஃபிட் அடிக்குது, பத்துல ஒரு 6 ட்ரேட் ப்ராஃபிட் அடிக்குது, 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா 6 ட்ரேட் இல்ல சாரி 8 ட்ரேட் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது. 12 ட்ரேட் 20 ட்ரேட்ஸ்ல 8ல ஸ்டாப் லாஸ், 12 உங்களுக்கு டார்கெட். 8 ட்ரேட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்கு சார்? 16% இல்ல. இங்க ஒரு 36% வருதுல. கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது? 20%. ஜஸ்ட் உங்களுடைய இது எதுக்கு நம்ம கான்செப்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இல்ல. மார்க்கெட்ல சைக்காலஜி எப்போ வரும் அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் கரெக்டா ஃபாலோ பண்ணா எமோஷனல் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? கரெக்டா நீங்க இந்த ட்ரேடிங் ஸ்ட்ரக்சரை கரெக்டா ஃபாலோ பண்ணி வரீங்கன்னா எமோஷனல் அஃபெக்ட் ஆகாது. மணி மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து இன்னும் எக்ஸசைஸ் வந்து புதுசா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்னும் மணி மேனேஜ்மெண்ட் எக்ஸா ஃபாலோ பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க எட்டாவது ஒரு இதுல ரிசல்ட் பார்க்கும்போது 100% 20% வரும். ஓகேங்களா? நீங்க இதே வந்து ஜெனரலா ஒரு மாசத்துக்கு 20 நாள் ட்ரேடிங் டேஸ் வரும். சாட்டர்டே சண்டே தவிர 20 நாள், 20 வந்து 22 நாள் வரும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்ல இருந்து 2 ட்ரேட் வரும். ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா 40 ட்ரேட் வரைக்குமே அவரேஜா பண்றதுனால பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. 40 ட்ரேட் வந்து கண்டிப்பா பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? நீங்க இப்ப 2% சூஸ் பண்றீங்க, ஆக்சுவலா 2% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் மட்டும் 60% அக்யூரசி இருந்தாங்க எவ்வளவு வரும்? உங்களுக்கு 40% வரும். அல்லது உங்களுக்கு டைண்டா பண்ணிருக்கீங்க 50% இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 20% வரும். ஓகே, அத நான் 1% நான் சூஸ் பண்றேன் ரிஸ்க் அப்படினா இல்ல அப்படியே 50% 60% அக்யூரசி இருந்தா 40% வரும் சார், 20% வரும், 50% அக்யூரசி இருந்தா 5% வரும். சரி, அப்ப வந்து கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எதனால நம்ம வந்து ட்ரேடிங்ல லாஸ் பண்றோம் அப்படின்னா மெயின் ரீசன் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாதது. அதுக்கு அடுத்ததான் எமோஷனல் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ப்ராப்பரா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னாவே எமோஷனல் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா சார்? வாலட்டிலிட்டி எப்படி சார்? ஏன்னா சார் ப்ராஃபிட் அப்படியே ஜீரோல இருந்து 1 ரூபாய் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருந்தாவே கவுண்டர் மாட்டோம். கையில் வந்து பண்ணா பக்கத்துல போய் ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து இதெல்லாம் வந்து யார் லாஸ் பண்றோம் அப்படின்னா லாஸ் பண்ணா எவ்வளவு நாளும் போயிட்டே இருக்கு. ப்ராஃபிட் இருந்தா வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுனாவே கவர்மெண்ட் வெளில வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்றீங்க ஆக்சுவலா எக்ஸாம்பிளுக்கு ஒரு $10,000 இனிஷியல்ல நீங்க வந்து டெபாசிட் பண்றீங்க. $10,000 நீங்க டெபாசிட் பண்ணிட்டு நீங்க வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணாம அப்படியே வந்து க்ரோ பண்ணிட்டே வரீங்க. எப்படி மில்லியனர்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க? மில்லியனர்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கூகுள்ல வந்து யாராவது சர்ச் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அவங்களோட க்ரோத்ல எப்படி இருக்கு பார்த்திருக்கீங்களா? ப்ரீவியஸ் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அடுத்த வருஷம் அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா மல்டி டைம்ஸ் உங்களுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. அவர் மட்டும் எப்படி வந்து பணம் சம்பாதிச்சு போயிட்டே இருக்காரு, நாம நல்லா சம்பாதிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? அவர் கேபிட்டல் போடுவாரு, பர்ஃபெக்டான ட்ரேடிங் பிசினஸ் பிளானோட வந்து ட்ரேட் பண்ணுவார். இந்த கான்செப்ட் வந்து ட்ரேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மாஸ் நான் சொன்னேன் ஆக்சுவலி இருக்கிறதுல ரொம்ப பேசிக்கான ப்ராஃபிட் டார்கெட் நான் போட்டேன் 10%. ஆக்சுவலா 20 நாள்ல 10%. 10% உங்களுக்கு வந்து எவ்வளவு வரும் சார்? ரெண்டாவது மந்த்லி எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்? $10,000 இருக்கு, $1,000 இருக்குமா, $14,000 இருக்குமா? ரெண்டாவது மாசம் பார்க்கும்போது அல்லது ஃபர்ஸ்ட் மாசம் எண்டில் இல்லை. அதுக்கு அடுத்தது
நீங்க $1100 கேபிட்டல் லாஸ் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? $1100 கேபிட்டல் லாஸ் ட்ரேட் பண்ணும்போது எவ்வளவு வரும் உங்களுக்கு? 10% தான் 100 $1100 கரெக்ட்டா? அப்ப 12100. சோ இதே மாதிரி நீங்க வந்து அப்படியே ட்ரேட் பண்ணிட்டே வரீங்க. ட்ரேட் பண்ணி எண்டாவது ஒரு 2 இயர்ஸ் எண்ட்ல உங்களோட அக்கவுண்ட் எத்தனை டைம் உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு? 10 டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கு. $90000. மில்லியனர்ஸ் நீங்க இன்னைக்கு போய் பாருங்க சார். வேற ஒண்ணும் இல்ல, நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கோம். தியரிட்டிக்கலா சொல்றது வந்து பாசிபிள், பட் அவங்க மற்றபடி ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. முன்னாடி சொன்னது போல இந்த ஸ்ட்ரிக்டா அந்த ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கூகுள்ல நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, மில்லியனர்ஸோடைய ட்ரேடிங் எப்படி பண்ணியிருக்காங்க, ட்ரேடிங் அவங்க கேபிட்டல் எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. டாப் மில்லியனர்ஸோடைய இது பார்த்தீங்கன்னா க்ரோவிங் அந்த ஒரு இதை பாருங்க. இயற்கையில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு எல்லாருமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து பண்ண முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்கள இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், ஒரு சேலரி மாதிரி வச்சு பண்ணுறோம். மற்றபடி மில்லியனர்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டர் ஆகிடுச்சு. பணத்தை போட்டு என்ன பண்ணுவோம், பணத்தை வந்து க்ரோ பண்ணலாம், மல்டிபிள் டைம்ஸ் பண்ண தான் பார்க்கணும். அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து மாதம் மாதம் க்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒன்றும் ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸில் நம்மளோட கேபிட்டல் இது ஒருவேளை இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 100 டைம் 200 டைம் மல்டிபிள் ஆகும் சார். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், 24 90,000. அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 90,000 கேபிட்டல் என்ன பண்ணீங்க, 10% எவ்வளோ, 10,000. 1,98,000 இருக்குங்களா? கரெக்டுங்களா? அப்படியே க்ரோயிங் போயிட்டே இருக்கும் ஒரு கேபிட்டல் ஆக்சுவலாக. நீங்கள் அந்த மேத்தமெட்டிக் இது பேர் சொன்ன இஎக்ஸ் ஏதாவது சம்திங் ஒரு காலேஜ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரவு போகும் ஆக்சுவலாக. சரி, இது புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா உண்மையிலே ட்ரேடிங்கில் நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து மல்டி ட்ரேட்ஸ் போடணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. பொறுமையாக உட்காந்துருந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி போட்டுட்டு என்ட்ரி போட்டாச்சு ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மந்த்தில் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10% வரலாம் உங்களுக்கு ரீச், மினிமம் 10 to 20% உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப மாட்டீங்க ஆக்சுவலாக. 100% நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு கேபிட்டல் வந்து லாஸ் ஆகுறது இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ போயிட்டு மெட்டா ட்ரேடர் 4 கூடிய அப்ளிகேஷன் ஆக்சுவலாக ஃபாரக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது மெட்டா ட்ரேடர் 4 ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. டெமோ அக்கௌண்ட்ல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, ஒரு மாதம் அப்ளை பண்ணி பாருங்க. நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து இடையில வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. டைட்டாகவே நீங்கள் ட்ரேட் போடுங்க, ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க, டேக் ப்ராஃபிட் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ரிஸ்க் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸோட டவுனாக எதுவுமே பண்ணாதீங்க. 10 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து டவுன் பண்ணக்கூடாது. சரி, ரிஸ்க் வந்து டவுன் பண்ணக்கூடாது. இல்லை 10 ட்ரேட் கண்டினியூ உங்கள் ப்ராஃபிட் அடிச்சாலும் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி 1 மந்த்தில் ஒரு 40 ட்ரேட் பண்ணி பாருங்க, ஆவரேஜ் எவ்வளோ வருது பாருங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? நான் ரெகுலேட்டட் அப்படின்னீங்கன்னா இன்னும் நான் ரெகுலேட்டட் ஆக்சுவலாக. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவில் ரெகுலேட்டட் கரெக்டுங்களா? அதை ரெகுலேட் பண்ணுறது யார் இருக்கா? செபி இருக்கா. ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை இந்தியாவில் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாராவது ரெகுலேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கானா? இல்லை. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஃபாரெக்ஸ் வந்து ரெகுலேட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஈவன் சைனாவில் கூட இல்லை. என்ன காரணம் தான் முன்னாடி மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறதுல ஃபாரெக்ஸில் பண்ணுவேன். கரெக்டாக நிறைய பேர் இப்பயே நிறைய பேர் வந்து தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஸ்டாக்ல விட்டுட்டு வந்து பார்த்தா நிறைய ஃபியூச்சர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த டவுட்ஸில் இருக்கவங்க இல்லீகலா ரெகுலேட்டா நான் ரெகுலேட்டடா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், ஃபாரெக்ஸில் பண்ணுவோம். ஃபாரெக்ஸில் பண்ணும்போது கரன்சி வந்து டாலரை வச்சு தான் பண்ண முடியும். டாலர் என்ன பண்ணுவோம், எல்லாருமே பை பண்ணுவோங்க. அக்கௌண்ட் கரன்சி இது பண்ணுறது பை பண்ணுவோமா? பை பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கரன்சி இன்னும் வீக் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டெவலப்பிங் கண்ட்ரீஸை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய அந்த ஒரு அப்நார்மலான அந்த ஒரு வலைபிலிட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு அப் ஆகுது, திடீர்னு டவுன் ஆகுது, அந்த எக்கனாமிக் க்ரோத் அந்த டவுன் ஆகுது. இப்போ நீங்கள் ஏன் இந்தியாவில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஜிடிபி வந்து ஹையாக ரொம்ப போகுது இல்லைங்களா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் 8% 9% சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் 4%, அடுத்த வருஷம் 4% ஆகும். இதே டெவலப்டு கண்ட்ரீஸோட ஜிடிபி போய் பாருங்களேன், ஒரு 0.1%, 0.2% இவ்வளோ தான் வேரி ஆகும். உங்களுக்கு அதிகபட்சமாக வச்சுக்கலாம் மார்க்கெட்டில் இவ்வளோ தான் வேரி ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தா ரெகுலேட் பண்ணுறது சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ ஃபாரெக்ஸ் வந்து பார்த்தா இந்தியாவில் வந்து இல்லீகலாக எதுவுமே இல்லை. இல்லீகல் அப்படின்னீங்கன்னா இல்லீகல் எதை சொல்லுவோம் சார், நம்ம இந்தியாவில் ஒரு விஷயத்தை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன், ஜென்ரல் எல்லாருமே தெரிஞ்சது தமிழ் ராக்கர்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? தமிழ் ராக்கர்ஸுக்குள்ளார ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே நம்மளுடைய டெலிகாம் அந்த ஒரு ரெகுலேஷன் பிரகாரம் வந்து தான் பேன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அது என்ன பண்ணுவீங்க சார், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆக்சுவலாக இல்லீகல்.
கரெக்டுங்களா? இந்தியா பேன் பண்ணன ஒரு விஷயத்தை நாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு ஹேக்கிங் மெத்தடில் அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது இல்லீகல். பட் ஃபாரெக்ஸ் அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்னும் இல்லீகலாக எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவில் இன்னும் ரெகுலேட் பண்ணல. இந்தியாவில் இப்போ நான் MP4 ஏதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கோ அல்ல இந்தியாவில் இருக்கிற ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது ஏதாவது எது இருக்குதா, பேண்ட் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இந்தியாவில் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவுமே நான் கொண்டு வரல. ஆக்சுவலாக இன்னும் ரெகுலேட் பண்ணல. சரிங்களா? மற்றபடி இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், ரெகுலேட் பண்ணாத மார்க்கெட்டில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் நான் முன்னாடி சொன்னேன். இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் கம்பல்சரி இந்தியாவில் மட்டும்தான் வந்து ரெகுலேஷன். ஆக்சுவலாக இந்தியாவுடைய மார்க்கெட். ஸோ இந்தியாவில் ரெகுலேஷன் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டு. இந்தியாவில் ரெகுலேஷன் பண்ணியிருந்தா தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உலக நாட்டில் ஒரு நல்ல நாட்டில் ரெகுலேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ரோக்கரை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸில் ஜென்ரலாக ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரோக்கர் வந்து ஸ்டாக் ப்ரோக்கரே வந்து நிறைய சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த அந்த கொஸ்டின் கேட்போம். ஸோ அப்போ ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் ஃபாரினில் இருக்க அவன்கிட்ட எப்படி போய் நம்ம வந்து பணம் வாங்குறது, ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு நல்ல கண்ட்ரியில் ரெகுலேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ரோக்கர் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அவன் அந்த ப்ரோக்கர் ஏதாவது பிரச்சனை பண்ணும்பொழுது அந்த கண்ட்ரியோடைய ரெகுலேட்டட் படி இருப்பாங்க, ஒவ்வொரு இதுக்குமே ரெகுலேட்டட் படி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே போய் மெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய கம்ப்ளைண்ட் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து நமக்கு அந்த ஃபண்ட் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபண்டை எப்படி கொடுப்பாங்க? அவங்க ஒரு ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணுறாருன்னா இமீடியட்டாக அவர் வந்து பார்த்தா நான் போய் ப்ரோக்கர் ஆக முடியாது. நான் ப்ரோக்கர் ஆகணும் அப்படின்னா அந்த ரெகுலேட்டட் பாடி அந்த ஆர்கனைசேஷன் வந்து டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க. இந்தியாவிலேயும் அப்படி தான் இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்டாக் ப்ரோக்கராகவோ M6 ப்ரோக்கராகவோ இமீடியட் ஆக முடியுமா? எல்லாரும் ஆக முடியுமா? சும்மா நான் ஒரு ஒரு லட்சம் வச்சிருக்கேன், நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து ப்ரோக்கர் ஆகலாமா? ஆக முடியாது. ஏன்னா ப்ரோக்கர் ஆகணும் அப்படின்னா செபிக்கோ M6க்கோ சம் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் என்ன டர்ன் ஓவர் பண்ணணும் அதுக்கு உண்டான ஃபண்டு டெபாசிட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபாரெக்ஸுக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து என்னன்னா ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பண்ணின கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளுமே நம்ம மெயிலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஆக்சுவலாக ஓகேங்களா? அன்னைக்கு அந்த டே உங்களுக்கு நைட்டு 2:30 தான் அந்த வந்து டே ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை டே வந்து நைட் 2:30 கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு டே வந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 2:30க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வந்துடும். அந்த டைம் உங்கள் அக்கௌண்ட் முடிச்சுன்னா முதல் நாள் க்ளோஸ். ஆமாம் கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலாக ஏசிஎன்சி ஆஸ்திரேலியா சீசன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் இயரோடைய ஸ்டார்டிங். நீங்கள் பார்த்துக்கலாம் நியூ இயர் வந்து பார்த்தா யாரும் ஃபர்ஸ்ட் வரும் சார்? ஆஸ்திரேலியா பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுவாங்க. கரெக்டுங்களா? ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுவாங்க. எல்லா வருஷமுமே நியூ இயர் வந்து பார்த்தா ஆஸ்திரேலியா தான் கொண்டாடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா டைம் ஆஸ்திரேலியாவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கடைசியாக முடிக்கிறது யார் முடிக்கிறா? அமெரிக்கா தான் கடைசியாக முடிப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ நைட்டு 2:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய டைம் 2:30 அப்படின்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஆஃபீஸ் அவர்ஸ் ஆக்சுவலாக 8 o'clock 9 o'clock அந்த மாதிரியான அவர்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் டே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த டே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கேண்டீன் பொறுத்தவரை அந்த டைமில் நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கோ, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே நம்ம வந்து மெயில் ப்ரூஃபாக வந்துடும். அந்த ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து சர்வரில் செக் பண்ணுவாங்க. சர்வரில் செக் பண்ணி ரியல் ப்ரூஃப் அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து பணத்தை நம்ம வந்து கொடுத்துருவாங்க. சார் இதில் என்ன சார் பெனிஃபிட்? நீங்கள் ப்ரோக்கரேஜே நான் போகிறேன், ப்ரோக்கர் வந்து எனக்கு ஃப்ரீ ப்ரோக்கரேஜே கிடையாது. ப்ரோக்கரேஜ் இல்லை நான் சொல்லலை சார். ஆக்சுவலாக நான் என்னன்னா அந்த பிட்டாஸ்க்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிட்டாஸ்க்கு டிஃப்ரெண்டாக தான் ப்ரோக்கரும் சரி மேலே இருக்க மார்க்கெட்டில் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பிட்டாஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரூபாய்க்கு ₹1 இருக்குன்னா அந்த ₹1 தான் அவங்க எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. 10 காசு 20 காசு 30 ஏதோ சம்திங் ஒரு ரேஷியோ வந்து பார்த்தா ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா அந்த ₹1 அப்படியே கவர்மெண்ட்டு போயிடுது, ரெகுலேட்டட் படி போயிடுது. மீதி இருக்கிறத வந்து பார்த்தா ப்ரோக்கரும் சரி கவர்மெண்ட்டும் சரி நம்மகிட்ட நம்ம எடுத்த ப்ராஃபிட்லையோ இல்லை நம்ம ட்ரேட் பண்ண வால்யூம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க நம்மகிட்ட பணம் வாங்குறாங்க. கரெக்டுங்களா? அதில் அந்த ₹1 தான் எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஏன் அந்த ₹1 மட்டுமே எப்படி வச்சு அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹியூஜ் வால்யூம் அதில் வந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. ஆக்சுவலாக ஸோ ஒருத்தர் இருந்தே வந்து நிறைய பணம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலே அவங்களுக்கு வந்து பெரிய வால்யூம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து கம்மியான இது இருக்குது. என்ன பர்சன்டேஜ் சார்? பர்சன்டேஜ்லாம் இல்லை சார். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்குமே அந்த இது சொன்னீங்க, அந்த ₹1 சொன்னீங்களா? இப்போ ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் வந்து ₹1 இருக்குங்களா? ₹1. இப்போ ஒரு சில ஸ்கிரிப்ட் ₹1 இருக்கும், ஒரு சில ஸ்கிரிப்ட் வந்து வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட்டுக்கு கம்மியாக இருக்கும். ₹1 ₹2 அப்படி இருக்கும். மற்ற ஸ்கிரிப்ட்டுங்களுக்கு ஆக்சுவலாக நான் சொல்கிறது அதில் வந்து பீப்புளை சொல்லுவோம், நம்ம பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நான் வந்து $75 பவுண்ட்ஸ்ல இப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக இது வந்து செல் பிரைஸ் அப்படின்னா 1.15
வந்து கரன்சி வந்து 5 டிஜிட்ஸ் இருக்கும். டாக்ஸ்னுக்கு அப்புறம் நம்மளோட கரன்சியில் எத்தனை டிஜிட் இருக்குது? பாயிண்ட் இருக்குது 2 டிஜிட்டா 2 டிஜிட்ஸ் இருக்கா? ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் தான் சொன்னேன் அந்த அளவுக்கு கம்மியாக, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி வேல்யூவாக கால்குலேட் பண்ணுறாங்க. 5 டிஜிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட்ஸ். நம்ம இதில் சொல்கிறது தான் 1 ரூபா சொல்கிறோம் இல்லைங்களா, 2 டைம் 1 ரூபா அந்த மாதிரி. இதுதான் வந்து 4th டிஜிட் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட். பிப்புன்னு சொன்னோம், அந்த பிப்பு வந்து 4th டிஜிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.7 1.8 பிப்பு தான் உங்களுக்கு இருக்கும். 1 ரூபா. ஆனால் நான் இதில் சொல்லும்போது 1 ரூபா 70 காசு, 1 ரூபா 60 காசு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதை மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரும் சரி, அதுக்கு மேலே ஒரு பேங்க்கும் சரி, அதுக்கு மேலே வேற எத்தனை லெவல் இருக்கவங்க எல்லாருமே அதை தான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. நம்ம எடுத்த ப்ராஃபிட்ல இருந்து 1 ரூபா கூட நம்ம யாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே அப்படியே வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து யூஎஸ் டாலர்ல நம்ம டீல் பண்றோம். இப்போ நம்ம கரன்சி வந்து இப்போ ஐஎன்ஆரா கொடுக்குறோம். ஓகே. வெளியே போகுது. திருப்பி நம்ம டாலர்ல இருந்து ஐஎன்ஆரா உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இல்லை, அதுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ராப்பர் பேங்க் வயர் நீங்கள் சொல்லும் பொழுது பேங்க் வழியாக போகும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோக்கர்ஸ் இந்தியாவிலே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஐஎன்ஆராகவே கொடுத்துட்டு திரும்ப ஐஎன்ஆராகவே அவங்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா வாலெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரியான மெத்தட்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் வாலெட் போகணும் அப்படின்னா அந்த மாதிரி முடிஞ்சவங்க நீங்கள் ஐஎன்ஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேயிங் பேவுட் ரெண்டுமே ஐஎன்ஆர்லேயே பண்ண போகிறாங்க. இன்கம் என்னன்னு சார்? என்ன சார் இன்கம் என்னன்னு நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெமோவில் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டெமோவில் அப்ளை பண்ணுங்கள். டெமோவில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, நல்லா சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரியல் அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். லைவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபண்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணும் பொழுது கரெக்டாக ப்ரொஃபஷனலாக பொறுமையாக பண்ணினீங்கன்னா 10% 20% வரைக்கும் மாதம் உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததா இது ஆக்சுவலாக டீடெக்ஸ் இப்போ நாங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரெயினர், பேங்க் அந்த மாதிரியான லெவலில் இருந்து தான் பேங்க்லாம் ட்ரெயின் பண்ணக்கூடியவங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ட்ரைனிங் அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸில் கொடுக்குறோம். அப்படி இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்குன்னா அவங்களோட லொக்கேஷனில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் இங்கேருந்து அக்சஸ் பண்ண முடியும், அங்கே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்லை ட்ரேட் பண்ணுறது எல்லாம் கற்று ட்ரேட் பண்ண முடியாது, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறோம். ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சார் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி கொடுத்தீங்க, லாஸ் ஆச்சுன்னா யூ வில் பி வேர் தி சம் ஆஃப் தி அமௌண்ட் அந்த மாதிரி வருமா? சம் டேர்ம்ஸ் இருக்கு சார். கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லாஸ் வந்து எங்களுக்கு சொல்லுவீங்க, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அதான் சொல்கிறேன். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே சர்வீஸாக போகும் அப்படின்னா பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது நீங்கள் சொல்லுங்கள். ஜஸ்ட் இல்லை நான் என்ன சார் ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஜஸ்ட் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேண்ணா? இது வந்து சார் வரையும் சார் புரியுங்க. இங்கே சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்ல வரல. ஜஸ்ட் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம். மேபி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் எங்களோட டேர்ம்ஸ் உங்களோட டேர்ம்ஸ் கன்வீனியன்ட்டாக தான் பண்ண போகிறோம். அதர்வைஸ் பண்ண போகிறது இல்லை. புரியுதுங்களா? மற்றபடி நாங்கள் வந்து கன்வீனியன்ஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்னொரு அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியோட எதுவும் காமிச்சு சார் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதை மீறி நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு இது மட்டும் தான் சொல்கிறோம் சார். அதுக்கு அடுத்தது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீ அட்வைசரி ஆக்சுவலாக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ மட்டும் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை திடீர்னு இந்த டைமில் மார்க்கெட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஃப்ரீ அட்வைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்காக வந்து ஃப்ரீயாக பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, மார்க்கெட் ஏதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட் பையாகுமா செல் ஆகுமா அப்படின்னா எங்களுடைய அனாலிசிஸ் எங்களுடைய தாட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கும். உங்களுக்கு மேபி ஏதாவது சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களுக்கு மண்டே கால் பண்ணுவோம் சார். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு வேறு எதுவுமே மார்க்கெட்டிங் விட ஒரு ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அது இல்லாத உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு மேபி எங்களோட அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா வீக்லி எவ்ரி வீக் ஆக்சுவலாக எங்களோட இதில் இருக்குது சார். யூடியூப்ல வீக்லி அனாலிசிஸ் அப்டேட் பண்ணுறோம். யூடியூப்ல ஜஸ்ட் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே போதும். ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸோடைய மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஓப்பனிங் உங்களுக்கு சார்ஜ் இருக்கா சார்?
சார்ஜஸ்ல இருக்குங்க சார். இந்த இடத்துல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஆக்சுவலாக அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்ம என்னென்னலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா கரன்சி பண்ணலாம், குரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாமே பண்ணலாம். நம்ம இப்போ M6ல பண்ண முடியுது, கான்ட்ராக்ட்ல நீங்க பண்ண முடியாது. அதே விஷயத்தை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இல்லாமல் பண்ணலாம். கமிஷன் ப்ரோக்கரேஜ் அந்த எக்ஸஸான சார்ஜஸ் எதுவுமே நம்மளால பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததா வேர்ல்டு ஸ்டாக்ஸ், பெரிய பெரிய நாட்டோடைய ஸ்டாக்ஸ், அமெரிக்கா ஸ்டாக்ஸ், யூகே ஸ்டாக்ஸ், ஜெர்மன் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுவும் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது எதை வேணாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். சார் யூடியூப்ல இந்த டீடைல்ஸ் இருக்குதுங்களா? நீங்கள் சொன்னீங்களா குரூடாய் பண்ணலாம் அதெல்லாம் வருதுங்களா? இருக்கும் சார். யூடியூப்ல ஆக்சுவலாக அனாலிசிஸ் என்னென்ன வரும் அப்படின்னா மேஜர் கரன்சிஸ் இருக்கும், கோல்டு, சில்வர், குரூட் மூணுக்கும் வந்து அப்டேட் பண்ணுவோம். கமாடிட்டிஸ் மூணு இருக்கும். கமாடிட்டிஸ்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் அப்ளை பண்ணால் படிக்கலாம். இது மட்டும் அப்ளை. ஏன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் தான் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்டாக அந்த இந்தியன் எக்கனாமிக் பேஸ் பண்ணி தான் கோல்டு, சில்வர் மாறுது. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன லோன் வாங்கும் போது ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்காது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் உங்களுக்கு மூவ் ஆகும். சார்ட் இருக்கு சார். சார்ட் இருக்கு. எதுவுமே உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னா எதுக்குமே சார்ஜஸ் இல்லை. அக்கௌண்ட் ஓப்பனிங் உங்களுக்கு சார்ஜஸ் இல்லை, சார்ட் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்க எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு மேபி நான் ரெகுலர் நான் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட இண்டிகேட்டர் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். உங்களுக்கு டூலில் பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஃபண்டை டெபாசிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியதான். மறுபடியும் ப்ராஃபிட் நீங்கள் வித்ட்ரா பண்ண போகலாம். மினிமம் அமௌண்ட் எவ்வளோ சார்? மினிமம் $200 பண்ண முடியும் சார். $200 பண்ண முடியும் சார். $200 கோல்டு 50,000 ரேஞ்சில் வரும் சார். மினிமம் அமௌண்ட்டே அதை வச்சு தான் பண்ண முடியும். ஆமாம். ஆனால் 3 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஒரு 10,000 ரூபா போயிடும். நீங்கள் $200 வச்சிருக்கீங்கன்னா 200க்கு 1% 2% எடுங்க சார் ரிஸ்க்கு. நீங்கள் $10,000 ரிஸ்க் எடுக்கிறதா ஒரு ட்ரேட்ல க்ளோஸ் ஆகும். நான் சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் என்ன கேபிட்டல் வச்சிருக்கீங்களோ அதுக்கு 1% 2% ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் சின்ன மீனை போய்ட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இல்லை சார். நீங்கள் $1 $2 ஸ்டாப் லாஸ் ஆனாலே அது என்ன ஆகும்? $200 காலி ஆகிடும். சார் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சார் அதே மாதிரி சார் இன்னொரு இது நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் சொல்றீங்க. ஒரு ட்ரேட் அடிச்சதுன்னா $200 லாஸ் ஆகுவீங்களா? 2 ட்ரேடு ஒரு 1% சூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? $2 ஒரு சாரி $150 உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். இதான் மினிமம் சூஸ் பண்றீங்க. இந்த இதை நீங்க சூஸ் பண்ணும்போது 15 சென்ட்ல இருந்து ஒரு 18 சென்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். 15 சென்ட்ல இருந்து 18 சென்ட் ஒரு 14-15 ரூபாயில உங்களுக்கு மைனஸ் ஆகும். அவ்வளவுதான். இதுல ஒரு பேப்பர் நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. எனக்கு என்ன அந்த அக்கௌண்ட்ல போட்டு எடுக்கிறதா வரல. சப்போஸ் நான் வந்து நீங்க சொன்னீங்களே ஐஎன்ஆர்லயே கொடுத்து ஐஎன்ஆர்லயே வாங்கலாம்னு சொல்லி இல்ல இருங்க சார். சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு ஐஎன்ஆர்ல போடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு ஐஎன்ஆர்ல போடுறேன், ட்ரேடிங் பண்றேன். எனக்கு ஒரு 10 நாள்ல ஒரு ப்ராஃபிட் வருது, எல்லாம் வருது. என் கட்ட நேரம் நான் அதை எடுக்கிற நேரத்தில் டாலர் நம்ம இந்தியன் ரூபி வேலை கம்மியாகிடுச்சு வச்சு சார் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். 73 ரூபாய்க்கு இருக்கிறது 80 ரூபா போகும்போது 65 ரூபா எதிர்பார்க்கறதுக்கு நடக்காது. நான் முன்னாடியே சொன்னேன், கரன்சி வீக் ஆகுது, ஃபாஸ்ட்டாக வீக் ஆகும், க்ரோ ஆகுது, எனக்குமே க்ரோ ஆகுது அவ்வளோ சீக்கிரம். அமெரிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அமெரிக்கா டாலர் ஆக்சுவலாக 2008 அடிவாங்குச்சுங்களா? எத்தனை பேருக்கு ஐடியா இருக்கு சார்? 2008 அமெரிக்காவில் 28 நேஷனல் ஜுவான் ஆச்சு. கரெக்டுங்களா? டோட்டல் வேர்ல்டு எக்கனாமி எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு. ஆனால் இந்தியன் எக்கனாமி மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டாரு. உலக நாடுகள் எல்லாமே பயங்கர பொருளாதார இதில் வந்து அறிவு போச்சு. அமெரிக்காக்கான 2008 அடி வாங்கினவன் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன்னு இருக்கான் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மாசமாக தான் அமெரிக்கன் டாலர் வந்து க்ரோத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 மாசம் தான். 2008 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கலாம். புரியுதுங்களா? அப்போ என்னைக்குமே ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிறது சடனாக வீக் ஆகிடும். குரோங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் குரோலாம் ஆகவே ஆகாது. அப்போ நீங்கள் இந்தியன் எக்கனாமி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்தில் போகுது. குரோத்னா நீங்கள் ஜிடிபி வச்சு என்னைக்குமே கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஜிடிபிக்கும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கும் வந்து ரொம்ப மினிமம் இதுதான் ஆக்சுவலாக குவார்டேஷன் தான் இருக்கும். மேஜராக இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். பொருளோடைய ரேட்டில் ஏறி போயிட்டுங்களா? பெட்ரோல் ரேட் ஏறி போயிட்டுங்களா? எல்லாம் 100-200 போமா? ட்ரேட் பேலன்ஸ் ஒன்று சார் ஆக்சுவலாக வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லைங்களா? இன்ஃப்ளேஷன் தான் மேஜரான மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணக்கூடியது. இன்ஃப்ளேஷனை டிபெண்ட் பண்ணி தான்
டோட்டல் எக்கனாமிக் டிசிஷன்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப அப்நார்மலாக போயிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே வந்து செமினாரோட மீட்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன். அந்த அமெரிக்காவில் வந்து இந்தியாவோட கரன்சி மானிட்டரிங் அந்த லிஸ்ட்ல இருந்து வந்து எடுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் வந்து வீக்காக தான் செய்ய முடியும், உங்களுக்கு குரோலாம் ஆகாத விஷயம். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது டேஷன் எடுத்தானா மட்டும்தான் அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 10 காசு 20 காசுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு டெசிஷன்ஸ் எதாவது போடுறாங்க, ஒரு உற்பத்தி தொடங்கலாம் அப்படின்னு போட்டாலும் இன்னைக்கு நடக்கணுமா? அடுத்த 5 வருஷத்துலேயே நடக்காது. ஆக்சுவலாக 5 வருஷத்துலேயே உற்பத்தி தொழிற்சாலை உருவாக்கி அது என்ன சொல்றது எக்ஸ்போர்ட் ஆகிற அளவுக்கு வந்துருமானா வராது. ஸோ அது வந்து லாங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதனால நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரே நாள் வந்து டவுன் ஆகிருமா? டவுன் ஆகாது, 100% டவுன் ஆகாது. சொல்ல போனால் இதில் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் ஒழிய டவுன் ஆகாது. நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா லாஸ்ட் மந்த் இந்த சேலம் செமினார் இருந்துச்சு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் 70 ருபீஸ்ல இது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 75 வந்து பார்த்தா ஷார்ட் பீரியட்ல தொடரணும். 74 பாயிண்ட் சம்திங் போயிட்டு வந்துச்சு மார்க்கெட் ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தா 73 பாயிண்ட் சம்திங்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட்ல. நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு ஆக்சுவலாக, செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தா டே பை டே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் மொழியே இப்போதைக்கு ஷார்ட் பீரியடு உங்களுக்கு டவுன் ஆகாது. சார் வேற ஏதாவது சந்தேங்க? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன ப்ரூஃப் சார் இருக்கணும்? நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சார். சார் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐடி ப்ரூஃப்னா அட்ரஸ் ப்ரூஃப் பண்ண தேவைப்படும். நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? சரி சார், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைங்களா எல்லாருக்கும்? ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ். எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னீங்கன்னா ஓகே, தேங்க்ஸ்.